நமது மன்றத்தில் உலக சமுதாய சேவா சங்கத்தை சேர்ந்த பல பேராசிரியர்களால் பல்வேறு தலைப்புகளிலே நம் வாழ்வியல் சிந்தனைகளையும் கருத்துக்களையும் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஒரு முயற்சியாக நமது மன்றத்தை சேர்ந்த 3 துணை பேராசிரியர்கள் வேதாத்திரிய கருத்துக்களை நம்முடைய கலந்துரையாட உள்ளார்கள். இது ஒரு நல்ல முயற்சி. ஏனென்றால் நமது பேராசிரியர்கள் நமது மன்றத்தில் வெள்ளிக்கிழமை சொற்பொழிவுங்கிற போது ஒரு கூட்டமும் நிறைய இருக்கிற இடம். அப்படி பேசுவதன் மூலம் அவர்களுக்கும் ஒரு பயிற்சி கிடைக்கும், நமக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும். வெளியிலிருந்து வருகின்ற பேராசிரியர்கள் என்ன கருத்துக்களை சொல்ல போகிறார்களோ அதே கருத்துக்களைத்தான் இவர்களும் சொல்ல போகிறார்கள். நாம் கொடுக்குற தலைப்பை பொறுத்து தான் இருக்கிறது. மற்றபடி திருக்குறளை சொல்ல வேண்டுமென்றால் மூத்த பேராசிரியர் சொன்னாலும் திருக்குறள் தான், சாதாரண பள்ளிக்கூடத்து மாணவன் சொன்னாலும் திருக்குறள் தான், சொல்லுகிற ஆள்தான் வேறு. அதுபோல் கருத்தியலை பொறுத்தவரை வேதாத்திரியின் கருத்துக்கள், அதை சொல்லுகிற பேராசிரியரின் பெயர், அவர் வருகின்ற ஊரும் தான் மாற்றமடைகிறது. அந்த வகையில் இன்று 3 பேருமே நமது ஊரை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். தொடர்ந்து ஒருவரே 1.5 மணி நேரம் பேசுவது அவர்கள் தயாராக இருந்தாலும் ஒரு முயற்சியாக 3 பேர் கலந்து பேசுகின்ற பொழுது தலைப்பு மாறுகிறது, பேச்சுக்கள் மாறுகிறது. நம்மை போல புது கருத்துக்களை கேட்பவர்களுக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்கிறது. அந்த வகையில் இந்த முயற்சி ரொம்ப நல்ல முயற்சி. இது இன்று எல்லோருக்கும் பிடித்திருக்குமானால் தொடர்ந்து இது போன்ற முயற்சிகளை நாம் செய்யலாம். ஏனென்றால் எல்லோருக்கும் 60க்கும் மேற்பட்ட துணை பேராசிரியர்களை வைத்துக்கொண்டு நாம் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி பயிற்சி கொடுத்துட்டே இருந்தால் இன்றில்லை, இன்னும் 5 ஆண்டுகளுக்கு பிறகாவது அது ஒரு தமிழ்நாடு அளவில் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர்கள் கூட்டம் இங்கு பவானியில் இருக்கிறது என்று தெரியும். ஆகையினாலே அந்த வகையில் இது ஒரு நல்ல முயற்சி. அவர்களும் மிக சிறப்பாக பேசுவார்கள். ஏனென்றால் அவர்கள் மூத்த பேராசிரியர் வருகின்ற பொழுது என்ன வேதாத்திரி கருத்து தானே பேசப் போகிறோம் என்று ஒரு விதமான குறிப்பு இல்லாமல் வருவார்கள். இவர்கள் தலைப்பு சார்ந்த சிந்தனைகள், அதில் சொல்ல வேண்டிய கருத்துக்கள், அதை எப்படி சொன்னால் வருகின்ற பார்வையாளர்களுக்கு பிடிக்கும் என்பதையெல்லாம் நீண்ட நேரம் ஆராய்ச்சி செய்து குறிப்பிடுத்தான் என்று பேசுவார்கள். இவ்வளவு அக்கறை மூத்தவர்கள் பேராசிரியர்களுக்கு வராது. அதனால இன்றைக்கு கருத்துக்களை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதில் நமக்கு கட்டாயம் பல செய்திகள் நமக்காக காத்திருக்கும். ஆகவே இன்றைய பேச்சாளர்களை நாம் மன்றத்தின் சார்பாக அறக்கட்டளை சார்பாக வாழ்த்து வரவேற்கிறோம். 3 பேச்சாளர்களையும் வரிசையாக நான் அறிமுகப்படுத்தி விடுகிறேன். ஏன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க தான், இருந்தாலும் சபை நாகரிகம் கருதியும் வழக்கப்படியும் பழக்கப்படியும் அதை சொல்வது நமது இயல்பு. அந்த வகையிலே அதை நாம் இன்று சொல்லிவிடுகிறோம். முதலில் பேசுபவர் துணை பேராசிரியர் சுலோச்சனா அம்மையார் அவர்கள். அவர் பொறுப்பு நிர்வாக அரங்காவலர், பவானி அறிவு திருக்கோயில். அவர் படிப்பு யோகா ஃபார் யூத் எம்பவர்மெண்ட்டில் டிப்ளமா படிச்சிருக்காங்க. ஸ்மார்ட்டில் துணை பேராசிரியராக இருக்கிறார். மனவளக்கலையில் 8 ஆண்டுகள் அனுபவம். சிந்தனை விருந்து வழங்கவிருக்கும் தலைப்பு உள்ளம் முருகுதையா. வேதாத்திரிய கருத்துக்களால் உள்ளமும் மனமும் சிந்தனையும் செயல்பாடுகளும் நம்மளில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்ற அர்த்தத்தில் உள்ளம் முருகுதையா என்ற ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்ணியிருக்கிறார்கள். அது கட்டாயம் வேதாத்திரிய கருத்துக்கள் எல்லோரையும் ஒரு சாத்வீகமான மனிதர்களாக மாற்றி இருக்கும். இயல்பாகவே இருப்பதை விட கொஞ்சம் சாத்வீகமான மனிதர்களாக இருக்கும். மற்றபடி சுறுசுறுப்பானவர்களாகவும் புத்திசாலியானவர்களாகவும் அது கட்டாயம் அந்த கருத்து இயல்புகள் அன்றாட பழக்க வழக்கங்களிலே நாளொரு பேடி பொழுதொரு வண்ணமாக கட்டாயம் மாற்றம் ஏற்படுத்தி இருக்கும். அந்த மாற்றத்தின் அறிகுறியாக அவர் உள்ளம் முருகுதையா என்ற தலைப்பிலே பேசுகிறார். அடுத்தபடியாக துணை பேராசிரியர் எஸ் விஸ்வநாதன். ஒரு காசி விஸ்வநாதருக்கு ஈக்குவலான ஆள். ஆகையினால இவர் செயற்குழு உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர், வடவழக்கிழமை மன்ற ட்ரஸ்ட் மெம்பர், அறிவு திருக்கோயில். இவர் ஒரு தொழிலதிபர், பல்வேறு தொழில் ஸ்தாபனங்களுக்கு அதிபதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மிக பெரும் செல்வந்த குடும்பத்தை சேர்ந்தவர். டெக்ஸ்டைல் அவர் பெரிய தொழிலதிபர் ஆக வேண்டும் என்பதற்காக டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் படித்திருக்கிறார். டெக்ஸ்டைல் ப்ராசஸ் செய்து வருகிறார். டிப்ளமோ இன் யோகா படித்திருக்கிறார். துணை பேராசிரியராக பணியாற்றுகிறார். வடவழக்கலையில் 18 ஆண்டுகள் அனுபவம். தொடர்ந்து சேவைக்கென தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். இந்த சேவை மட்டுமில்லை, எல்லா சேவையும் கோயில் குளம் நல்லது கெட்டதில் எல்லாம் மிகவும் அதிகமாக செய்யக்கூடிய
ஒரு சேவையாளர். ஆகையினாலே அவர் பேசுகின்ற தலைப்பு பாருங்க, அவர் எல்லாம் தெரிந்த அந்த பெருமகனார் எனக்கென்ன தெரியும் என்ற தலைப்பிலே பேசுகிறார். ஆகையினாலே அவருக்கு என்ன தெரியுமோ தெரியலையோ, ஒன்று நன்றாக தெரியும், எப்படி வேகமாக பணம் சம்பாதிக்கிறது என்று தெரியும். ஹவு டு மேக் மணி அப்படின்னு ஒரு புக்கில் வச்சுனா கூட எழுதுவார். அந்தளவுக்கு கோப்மேயர் புத்தகத்திலே செல்வந்திராவது எப்படின்னு வேகமாக ஹவு டு மேக் $1 பில்லியன் இன் இயர்னு ஒரு புக்கு ஆங்கில புத்தகம் இருக்கும். ஒரு வருடத்தில் ஹவு டு மேக் $1 பில்லியன் இன் இயர் அப்படிங்கிற மாதிரி புக்கு. அந்த மாதிரி ஒரு ஹவு டு மேக் மணி இன் டெக்ஸ்டைல் ட்ரேடிங் அந்த அறிவார்ந்த சிந்தனையாளர். அவரை மன்றத்தின் சார்பாக, அறக்கட்டளையின் சார்பாக உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வாழ்த்தி வரவேற்கிறோம். அடுத்தபடியாக இப்போ துறை பேராசிரியர் திருப்பதி அம்மையார் அவர்கள் பொதுக்குழு உறுப்பினர், துணை பேராசிரியராக பணியாற்றுகிறார்கள். மனவளக்கலையிலே கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அனுபவம், தொடர்ந்து 10 ஆண்டுகளாகவும் சேவையும் செய்து வருகிறார். அவருக்கு மனவளக்கலையிலே ஒரு நல்ல ஈடுபாடு கொண்ட பெருமகனார். அவர் இங்கே மனவளக்கலைக்கு வருகிற பொழுது அவ்வளவு சேவை செய்ய முடியுமா என்ற சந்தேகத்தோடு வந்தார்கள். விடாமுயற்சியினால் அவர் இப்பொழுது தொடர்ந்து வகுப்புகளையெல்லாம் எடுத்து வருகிறார். அவர் பேசுகிற தலைப்பு தான் மிக அருமையான தலைப்பு, எல்லோரும் பேச வேண்டிய தலைப்பு. ஒவ்வொருத்தரும் ஒரு ஊருக்கு போய் பேசணும். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகம் நல்லதொரு குடும்பமும் ஒன்றாக சேர்தல் எப்படி இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே அவர் அந்த நல்லதொரு தலைப்பிலே இன்று வேதாத்திரி மகரிஷி அவரை நமக்கு பேச சொல்லியிருக்கிறார். நாம் அவரது சொற்பொழிவை கேட்போம். எனவே இந்த பேச்சாளர்கள் 3 பேரையும் உங்கள் சார்பாக, அறக்கட்டளை சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். கொஞ்சம் நேரத்திலே பேச ஆரம்பிக்கலான்னு தான் நினைக்கிறோம். மக்கள் வரல, இருந்தாலும் அப்படியே ஆரம்பிக்க வேண்டியதான். இருப்பதை கொண்டா ஒரு போன பேச்சாளர் சொன்னார்ல, ஒருத்தருக்கு மேலே வந்தாவே கூட்டம் தான். ஆகையினாலே அந்த கூட்டத்தை பேசி ஆரம்பிக்க வேண்டியதான். அது மன்ற அன்பர்கள் வருகிறார்கள். எந்த தலைப்பு போட்டு எந்த பேராசிரியர் வந்தாலும் அவங்க நமக்கு வர்றது 7 மணிக்கு தான் வருவாங்க. அது என்ன 6:50க்கு அந்த என்னை போன்றவர்கள் அறிமுக உரை மற்ற உரையெல்லாம் முடிக்கிற போது 6:50 6:55க்கு உள்ளே வருவாங்க. இது நம்ம என்ன பேச போகிறோன்னு அவங்களுக்கு தெரியும். ஆகையினாலே அதை பற்றி அவர்களை பற்றி வருத்தப்பட வேண்டாம். இருப்பவர்கள் யாருக்கு பாக்கியம் இருக்கிறதோ அவர்கள் கேட்கிறார்கள். ஆகவே இப்பொழுது முதலாக உள்ளம் உருகுதியா என்ற தலைப்பிலே வேதாத்திரிய கருத்துக்களை நமது அன்பு சகோதரி அவர்கள் பேசுவார்கள். அவரை உங்கள் சார்பாக அழைக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க வளமுடன். நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கும் தலைப்பு உள்ளம் உருகுதையா. இந்த உள்ளம் உருகுதையா அப்படின்னு நாம் நினைக்கும் போதே நமக்கு என்ன பாடல் அப்படின்னு நினைக்கு வரும் தெரியுங்களா? முருகனுடைய பாடல் தான் நினைக்கு வரும். உள்ளம் உருகுதையா முருகா, உள்ளம் உருகுதையா முருகா, உன்னடி காண்கையிலே உள்ளம் உருகுதையா. அதே ராமலிங்க வள்ளலார் அவர்களின் பாடல்களை கேட்கும்போது உள்ளம் உருகுதையா, உன் உள்ளொளி காண்கையிலே என் உள்ளம் உருகுதையா, உன் உள்ளொளி காண்கையிலே என் உள்ளம் உருகுதையா. உருகினார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் உருகினார். ஏன் உருகினார்? அவர் உயிரினங்கள் மீது ரொம்ப அன்பும் கருணையுமா வச்சிருந்தாரு. அதனால உள்ளம் உருகினார். ஏன்னா பயிர்கள் எல்லாம் வாடிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுகளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அதற்கு உணவு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால உள்ளம் உருகினார். உயிரினங்கள் எல்லாம் இறந்து போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற உள்ளம் உருகினார். அவர் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அன்பும் கருணையுமா தான் இருப்பாரு. அது எப்படி அன்பும் கருணை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவாக இருக்கும் அவருடைய
அன்பும் கருணையும். வற்றாய் இருப்பு அப்படின்னு என்ன? வற்றாத இருக்கும், எப்பவுமே வற்றாம இருக்கும். பேராற்றல் அப்படின்னு என்ன? பிரபஞ்சத்தில் அவ்வளவு, பிரபஞ்சத்தில் எவ்வளவு ஆற்றல் இருக்கிறதோ அந்த ஆற்றல் முழுவதும், அந்த பேராற்றல் முழுவதும் அன்பும் கருணையாமா இருக்குமா. அப்புறம் பேரறிவு, அந்த பேரறிவு தாங்க ஆற்றல், ஆற்றல் தாங்க பேரறிவு, அறிவு தாங்க தெய்வம். அந்த அளவுக்கு அவரு அன்பும் கருணையுமா இருப்பாரு, தெய்வமாகவே இருப்பாரு. அப்புறம் சின்ன வயசுல நீங்க வள்ளலாரை எடுத்துட்டோம் அப்படின்னா, வள்ளலார் ஒரு குறள்ல சொல்வாரு, பகுத்துணர்வு பல்லுயிர் ஓம்புதல் நுகர்தல் தொகுத்தறிவு எல்லாம் தலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் ஒரு கொஞ்சம் உணவு இருந்தா கூட என்ன பண்ணுவாராம், பகுத்து கொடுத்துதான் சாப்பிடுவாராம். சின்ன வயசுல இருந்தே பகுத்து கொடுத்துதான் சாப்பிடுவாராம். அது அவரோட பக்தர்களாகட்டும் சீடர்களாகட்டும் அவங்களுக்கு எவ்வளோ நிறைய பேர் இருந்தாலும் சரி, பிரசாதம் மாதிரி என்ன பண்ணுவாரா, ரெண்டு பருக்கியா கூட வைப்பாராம். ரெண்டு பருக்கியா கூட வச்சு அதையே சாப்பிட சொல்லுவாராம். சாப்பிட சொல்லும் போது வயிறு நிறைஞ்சிருமா. அப்ப வயிறு நிறையும் போது அந்த சாப்பாட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. அந்த சாப்பாட்டுக்குள்ள அன்பு இருக்கு, கருணை இருக்கு, ஆற்றல் இருக்கு, ஈகை இசைவிட வாழ்தல் இருக்கு அதுல. அதனாலதான் அது வயிறு அப்படி ஒரு நிறைஞ்சிருமா. அதுக்குதான் இறைவன் பாத்தீங்கன்னா வள்ளலாருக்கு அந்த ஜோதியாக காட்சி அளித்தார். ஏன் ஜோதியாக காட்சி அளித்தார்? அவர் உயிர்களிடத்தில் அன்பும் கருணையுமா இருக்கிறதுனாலையும் ஈகை குணம் கொண்டவராக இருக்கிறதுனாலையும் அவருக்கு அந்த இறைவனே என்ன பண்ணாரா, ஜோதியாக காட்சி அளித்தாராமா. அதுக்குதான் அந்த ஜோதிக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய அன்பும் கருணையினாலதான் பாத்தீங்கன்னா என்னன்னா, இந்த வடலூர்ல பாத்தீங்கன்னா 150 ஆண்டுகள் 150 ஆண்டுகள் 3 வேளை சாப்பாடும் வர்ற மக்களுக்கும் போற மக்களுக்கும் பக்தர்களுக்கும் அவ்வளோ பேத்துக்கு இன்ன வரைக்கும் சாப்பாடு போடுறாங்க. அது எப்போ ஃபர்ஸ்ட் பத்த வச்சாங்களோ அந்த நெருப்பு இன்னைக்கும் அது அணையாம இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அணையா விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ வள்ளலார் விளக்கேற்றினாரோ அது மாதிரி இன்னைக்கும் அது எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா அவர் தண்ணியில் எரிச்சவர் இல்லையா, அது எவ்வளவு ஆற்றல் இருக்கு தெரியுங்களா. அது மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு 2 பேத்துக்கு சாப்பாடு போட சொன்னாலோ இல்ல 2 நாளைக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டாலோ நாம எவ்வளவு ஒரு டென்ஷன் ஆகிறோம், நம்மளால முடியறது இல்லை. அது மாதிரி பாத்தீங்கன்னா நான் 150 ஆண்டுகளாக வடலூர்ல சாப்பாடு சலிக்காம போடுறாங்க, மக்களுக்காக சலிக்காம போடுறாங்க. அந்த மாதிரி இதையெல்லாம் நினைக்கிற போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே உள்ளம் எவ்வளவு ஒரு இனிமையா இருக்கு, எவ்வளவு அது உருகிறோம் நம்ம இல்லையா. இப்படி எல்லாம் நடக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம எவ்வளவு ஒரு உருகிறோம். ஆனா இது மாதிரி பாத்தீங்கன்னா நான் வள்ளலாரும் மகரிஷி அவர்களும் ஒத்த உறவு கொண்டவங்க. எப்படி ஒத்த உறவு கொண்டவங்க அப்படின்னா, வள்ளலாருக்கு எப்படி ஒரு அன்பும் கருணை இருந்ததோ, எப்படி அவரு உயிரினங்களின் மீது அன்பு வைத்தாரோ, எப்படி அவர் உலக சமாதான கொள்கையில எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நம்ம மகரிஷி அவர்களும் அதே மாதிரி இருந்தார். அதனாலதான் ஒரு நாள் இரவு மகரிஷியிடம் போய் சொல்றாரு, வேதாத்ரி நான் இவ்வளோ நாள் ஒரு நிறைய கதையெல்லாம் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன். அது எத்தனை பாடல்கள்னா 5818 பாடல்கள் நான் எழுதியிருக்கேன். இன்னும் பாடல்கள் நான் நிறைய எழுத வேண்டியது இருக்கு. அதனால ஒரு 10 ஆண்டுகள் உன்னுடைய உடம்புல பூந்து நான் என்னென்ன செய்யணுமோ அது உன் மூலமா நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்புறம் உடனே மகரிஷிக்கு உடனே என்னங்கிறாரு, நீ யாருக்கிட்ட சொல்ல வேண்டாம்னு கூட சொல்றாரு. அப்புறம் உடனே மகரிஷி என்ன பண்றாரு, ஐயோ பாரு பரஞ்சோதி மகான் என்னுடைய உடம்புல பூதுறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ரொம்ப ஆச்சரியப்பட்டு உள்ள உருகி நிக்கிறாரு. அப்படியே
அப்ப வந்து உள்ள முருகி நிக்கிற போது எத்தனையோ சீடர்கள் இருக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து இவர் 5 மாச குழந்தையா இருக்கிற போதே கோயில், சிவபெருமான் கோயிலுக்கு அந்த குழந்தைய எடுத்துட்டு போறாங்க. அப்ப எடுத்துட்டு போன போது அந்த குழந்தை வந்து, இப்ப நாமெல்லாம் ஒரு குழந்தைய நம்ம வெளியில எடுத்துட்டு போனோம்னா அது வந்து உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். அதுக்கு வந்து ஒரு இரிட்டபிலிட்டியா இருக்கும். அந்த இரிட்டபிலிட்டியா இருக்கிற போது ஒரு குழந்தை என்ன பண்ணும்? அழுகும். ஆனா இது வந்து வள்ளலார் வந்து என்ன, அவர் வள்ளலார் வந்து அந்த கோயில்ல நிக்கிற போது அப்படியே பயங்கரமா சிரிச்சுது. ஏன்னா வந்து அப்பவே அந்த வள்ளலாருக்கு வந்து ஞான ஒளி கிடைச்சிருக்கு. அப்பேற்பட்டவர் வந்து அப்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ சீடர்கள், எவ்வளவோ பக்தர்கள் அப்படி இருக்கிற போது நம்ம உடம்புல வந்து பூதறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது. இருந்தாலும் சொல்லிட்டு சரி சரின்னு ஏற்றுக்கொள்கிறார். அவர் என்ன பண்றாரு, வள்ளலார் வந்து அவருடைய உடம்புல வந்து ஒரு ஒளியாக காட்சி அளிக்கிறார். ஒரு ஒளியாக உள்ள போய் காட்சி அளிக்கிறார். அப்போ வந்து யார் இடத்துல வந்து அந்த தெய்வம் அப்படிங்கிறது வந்து காட்சி அளிக்கும், அது உள்ள புகும் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன கதையாகவும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் வந்து நம்ம நிஜமாகவும் கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். அது என்னன்னா, பல்லவ நாட்டு அரசன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து என்ன பண்றாரு, சிவபெருமானுக்காக ஒரு கோயில் கட்டுறாரு. கோயில் கட்டும்போது அது நிறைய அழகான வேலைப்பாடுகள் எல்லாம் செய்யறதுக்கோசரம் என்ன பண்றாரு, சிறந்த வல்லுநர்களை வந்து கூட்டிட்டு வர்றாரு. வல்லுநர்கள் கூட்டிட்டு வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த சாமி வைக்கணும் அந்த சாஸ்திர பிரகாரம் எல்லாம் அவர் அந்தந்த இடத்துல வைக்கிறாரு. வச்சுட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது. ஆன உடனே என்ன பண்றாரு, பத்திரிக்கை அடிச்சிடுறாரு. இந்த டேட்டுக்கு வந்து நான் பத்திரிக்கை கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை அடிக்கிறாரு. அடிச்சோடனே வந்து என்னன்னா, அந்த இரவு வந்து அரசனுடைய கனவுல வந்து சிவபெருமான் வராரு. சிவபெருமான் வந்து என்ன சொல்றாரு, அரசே இந்த மாதிரி வந்து பூசல நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து எனக்கு சரியான சிவபக்தர் அவரு. அதனால வந்து அவர் வந்து அதே டேட்ல வந்து கும்பாபிஷேகம் பண்றாரு. அதனால உன்னுடைய கோயிலுக்கு நான் வர முடியாது. அதனால நீ வேற ஒரு டேட் வந்து குறிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிடுறாரு. அப்போ மறைஞ்சோன்னா என்ன சொல்றாரு, ஒரு ராஜா வந்து திடுக்கிட்டு எந்திரிக்கிறாரு. இது என்னடா, அதே நாட்டில் தான் சிவபெருமான் கட்டுறாருன்னு சொல்றாரு. இது என்னடா, இந்த நாட்டிலேயே வந்து சிவபெருமான் கோயில் இன்னொருத்தர் கட்டுறாராமா, பூசல நாயனாருன்னு சொல்றாரு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டே படுத்திருக்காரு. அப்புறம் வெடிஞ்ச உடனே என்ன பண்றாரு, மக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஏப்பா இந்த நாட்டில் வந்து ஏதோ பூசல நாயனாருன்னு சொல்லிட்டு ஒரு சிவ கோயில் கட்டுறாராமா, அது எப்படியப்பா நம்மளுக்கு தெரியாம கட்டுறாரு, தெரிய மாட்டேங்குதே. சரி நீங்கெல்லாம் போய் எல்லா பக்கம் போய் 4 திசைக்கு வந்து 100 பேர் இருந்து ஆளுக்கு 25 பேர் பிரிச்சு விடுறாரு. வடக்கே தெற்கே மேற்கே கிழக்க அப்படின்னு சொல்லி போட்டு அந்த 4 பேத்தையும் டிவைட் பண்ணி பிரிச்சு விடுறாரு. பிரிச்சு விடும்போது எல்லா பக்கம் போய் பார்க்குறாங்க, சந்து பந்தெல்லாம் பார்க்குறாங்க, அந்த இடமே தெரியல. அப்புறமேடி சரின்னு சொல்லி போட்டு என்ன பண்றாங்க, அப்படியே வந்துட்டு இருக்கிற போது ஒரு இடத்துல வந்து அப்படியே ரொம்ப ஒருத்தர் வந்து ரொம்ப பரவசமா ஆடிட்டு இருக்காரு. பயங்கரமான பரவசத்துல ஆடிட்டு இருக்கிற போது அந்த மக்கள் வந்து இவங்கிட்ட கேட்டா தெரியும் என்ன நடக்குது, இவங்கிட்ட கேட்டா தெரியும், எங்க கட்டுறாங்கன்னு கேட்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்கிறாரு. கேட்டோன்னே ஏப்பா இவ்வளவு பரவசமா நீ ஆடிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குற போது, இன்னைக்குதான் என்னுடைய கோயில்ல கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, உன்னுடைய கோயில் எங்க இருக்குப்பா அப்படின்னு சொல்லும் போது, என்னுடைய கோயில் என் உள்ளத்துலதாப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உன் உள்ளத்துல கோயில் கட்டுனியா? ஆமா, என்னுடைய உள்ளத்துலதான் கோயில் கட்டினேன். என்ன நீங்க வந்து கோடியா வந்து கோயில் கட்டுறீங்க, பணம் இருக்கு கட்டுறீங்க, என்ன நம்பி யாருப்பா பணம் கொடுப்பாங்க, அதனால நான் வந்து என்னுடைய உள்ளத்துல கோயில் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நீங்க கோயில் எப்படி கட்டுன அப்படின்னா, ராஜா எப்படி கட்டினாரோ பெரிய பெரிய வல்லுநர்கள் வச்சு கட்டுறாரு, அதே மாதிரி என் உள்ளத்துல பெரிய பெரிய வல்லுநர்கள் வச்சு கட்டுனேன். இன்னைக்கு தான்ப்பா என்னுடைய உள்ளத்துக்கு கும்பாபிஷேகம், சிவனும் வந்திருந்தாரு, அதனாலதான் நான் இவ்வளவு சந்தோஷத்துல பரவசத்துல நான் ஆடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லும் போது சரி நான் போய் அரசங்குடத்தை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அரசங்குட்ட சொல்றாரு. சொன்ன உடனே வந்து
சொல்றாரு. அப்படின்னா இந்த கதையிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த உள்ளம் அப்படிங்கிறது வந்து ஒரு தூய்மையாக இருக்கிற ஒரு இடத்துல தான் வந்து அந்த இறைவன் அங்க வந்து தங்குவான் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த கதை வந்தது. அப்புறம் இந்த இறைவன் எப்படி வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறான் அப்படின்னா வந்து ஒரு மனிதனா பிறந்தவன் வந்து அவனுடைய நோக்கமான இறைநிலையையும் அறநெறியையும் இருக்கிறவன் தான் வந்து இருக்கிறவங்கிட்ட தான் அந்த மனுஷங்கிட்ட தான் வந்து இறைவன் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த இறைவன் யாரு அப்படின்னா, அந்த இறைவன் வந்து மகரிஷி தான். மகரிஷி அவர்கள் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, தனக்கு செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கு வந்து ஒரு இரவு உணவையும் ரொம்ப மிகவும் பிடிக்கக்கூடிய காபி டீயையும் வந்து விட்டு கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா, அந்த ஒரு செருப்பு வந்து மகரிஷிக்கு வந்து அருந்துருச்சு. அப்போ வந்து ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி கிட்ட கொண்டு கொடுக்க போகும்போது அந்த தொழிலாளி என்ன பண்றாரு, இப்படி குனிஞ்சுக்கிட்டு செருப்பு இப்படி வாங்குறாரு. அதுக்கு மகரிஷி ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏப்பா என்னை பார்க்காமையே நீ வந்து செருப்பு வாங்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் மேல அண்ணன் வந்து பார்த்தேன்னா எனக்கு கண்ணு பொறி தட்டுதப்பா, சாப்பிட்டுட்டு வந்து 3 நாள் ஆச்சு அப்படின்னு கை சாடையிலேயே சொல்றாரு. சாப்பிட்டு வந்து 3 நாள் ஆச்சு, என்னால ஒன்றும் மேல பார்க்க முடியல அப்படின்னு சொல்லும்போது மகரிஷி ஐயா என்ன சொல்றாரு, அப்பவே ஒரு சங்கல்பத்தை போடுறாரு. நாம 3 வேளையும் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சாப்பாட்டுல அந்த இரவு உணவையும் டீ காஃபியையும் நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் போட்டாரு. அவருடைய ஆன்மா அடங்க வரைக்கும் நைட்டு சாப்பிடவே இல்லையா, டீ காப்பி அவர் குடிக்கவே இல்லையா மகரிஷி அவர்கள். இதெல்லாம் நம்ம நினைக்கும் போது எவ்வளவு ஒரு உள்ளம் உருகுது இல்லையா. நாமெல்லாம் அந்த மாதிரி செய்வோமா? அப்படியெல்லாம் செய்யவே மாட்டோம். அதனால பெரிய பெரிய மகான்கள் தான் இந்த மாதிரி செய்வாங்க. அதே மாதிரி வந்து லோகாம்பாள் அம்மையார் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ரொம்ப நாளா வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மகரிஷி கிட்ட வந்து சொல்றாங்க, என்னென்ன சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து எங்க நம்மளுக்கு குழந்தை இல்லைல்ல, நீங்க வந்து வேற கல்யாணம் மூச்சுக்க கூடாதா அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா, நான் உன்னை விட்டு போட்டால நான் மூக்க மாட்டேன், தேவையில்லை, நம்மளுக்கு எல்லாமே குழந்தைகளா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் வந்து அந்த அம்மா வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் என்ன பண்றாங்க, கையில பேப்பர் எடுத்துட்டு வந்து என்ன சொல்றாங்க, ஏங்க இந்த பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி எல்லாரும் வந்து மலரையும் சொன்னங்காட்டிக்கு சூசைட் பண்ணிட்டாங்களாமாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மகரிஷி வந்து என்ன சொல்றாரு, உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனத்தை மாற்றிக்கொள்கிறார். என்ன சொல்றாரு, சரி நாம 2ஆம் கல்யாணம் மூச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. சரின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் லோகாம்பாள் அம்மையார் வந்து அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், சரி மூச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு, திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரே சந்தோஷம். அப்புறம் வந்து சரின்னு சொல்லி போட்டு கல்யாண வேலைகள் எல்லாம் நடந்தோடனே தாலி செய்யறதுக்கு இது இல்லை, காசு இல்லை. அதனால அந்த அம்மா என்ன பண்றாங்க, கையில போட்டிருந்த வளையலவே தாலியா செஞ்சு அப்படி கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்து கல்யாணம் முடிக்கிறாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்குது பாருங்க. நாமெல்லாம் அப்படி உடன்படுவோமா, அப்படி கொடுப்போமா, தாலி செஞ்சு கொடுப்போமா? அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து சமுதாயத்துக்காகவே வந்து தொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி மகரிஷியோட அம்மா வந்து என்ன பண்ணுவாங்களா, நைட்டு நேரத்துக்கெல்லாம் போவாங்களாம். போய் யாருக்கு லேடிஸ்க்கெல்லாம் உடம்புக்கு சரியில்லை, அந்த மாதிரி உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னா நைட்டு 12 மணிக்கு கூட வருவாங்களா, 10 மணிக்கு கூட வருவாங்களாம். அப்போ வந்து ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்களா, ஏமா நீங்கள் பாட்டுக்கு வீட்டோட கம்மன் இருக்க வேண்டியதானே, ஏங்கம்மா இப்படி நைட்டெல்லாம் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துட்டேன் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்களாம், ஏண்டா நான் சாகும்போது என்ன எடை போட்டாடா எடுத்துட்டு போறாங்க, அதனால போனா போகுது போடா, நான் வந்து இப்படிதான் எல்லாத்துக்கும் நான் வந்து செய்வேன், சமுதாய தொண்டு இப்படிதாண்டா செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. இப்படிதாங்க அவங்களுடைய பரம்பரையே பூரா சமுதாய தொண்டுல தாங்க போயிடுச்சு, சமுதாய தொண்டு தான் அவங்க செஞ்சாங்க. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விவேகானந்தர் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். விவேகானந்தர் வந்து என்ன பண்றாரு, சிகாகோ ஒரு ஆன்மீக சொற்பொழிவுக்காக போறாங்க.
அப்போ ஆன்மீக சொற்பொழிவுக்காக போகும்போது அங்கே இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கோட் சூட்டு போட்டுட்டு பயங்கரமாக ஒரு கெத்தாக போகிறாங்கன்னு பாருங்களேன். ரொம்ப நல்லா ஒரு இதாக போகிறாங்க. அப்படி போய் அங்கே வந்து எல்லாம் வந்து சபையில் உட்காந்துட்டு வந்துட்டு அந்த அதில் வந்து நம்ம விவேகானந்தரும் போயிருக்காரு. போன உடனே வந்து போகும்போது அந்த காவி உடையும் காவி தொப்பியும் தான் போட்டுட்டு போயிருக்காரு. அப்புறம் வெளிநாட்டுக்காரர்கள்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் மேடை ஏறி பேசும்போது என்ன சொல்கிறாங்க, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து சொற்பொழிவை தொடங்கி பேசுகிறாங்க. அப்படியே ஒவ்வொருத்தர் பேசிகிட்டே இருக்கிற போது கடைசியில் வந்து விவேகானந்தரோட டைம் வருது. டைம் வந்தோன்னா ஒரு மேடை ஏறும்போது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கிண்டல் பேசுகிறாங்க. இது என்ன காவி உடை கட்டிட்டு தலைச்சிப்பாக காவியாக இருக்குது, இது என்ன இவர் என்னத்தை பேச போகிறாரு, என்ன பார்க்குறதுக்கே இப்படி இருக்காரு, இவர் என்னத்தை பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேலியும் கிண்டலுமா பேசியிருக்காங்க. அப்புறம் சில பேர் வந்து கொட்டாய் பிளந்துருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க மக்கள்கள். அப்புறம் எல்லாருமே அப்படி தானே, கொஞ்சம் லூஸாக வந்தால் ஒரு மாதிரி பேசுவாங்க, ஒரு இதாக வந்தால் ஒரு மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி தான் விவேகானந்தரை பார்த்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் விவேகானந்தர் வந்து மேடை ஏறி நின்று அப்படியே ஒரு மேடை அப்படியே பார்த்துருக்காரு, எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. பார்த்தோன்னே என்ன சொல்லியிருக்காரு, அன்புள்ள சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது அல்லாஹ்வினுடைய பார்வை என்ன பண்ணியிருக்கு, இவரு பக்கம் திரும்பிடுச்சு. பரவாயில்ல, இவ்வளோ எளிமையாக இருந்து கூட எப்படி நம்மளெல்லாம் எப்படி பேசுகிறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ரொம்ப வந்து சிறந்த ஒரு சொற்பொழிவாக பேசுகிறாரு. எல்லாத்துக்குமே இவரை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இவ்வளோ அழகாக பேசுகிறாரே, இவ்வளோ எளிமையாக பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சு. அப்புறம் அதில் விட இன்னொருத்தருக்கு பிடிச்சது அப்படின்னா 20 வயசு பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னன்னா, இவர் ஒரு அழகாக அறிவாக பேசுகிறாரு. இப்படி ஒரு அறிவாக பேசுகிறவர் வந்து எனக்கு வந்து ஒரு கணவனாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு நினச்சிட்டு அந்த சிகாகோவில் வந்து சரி பேசலாம்னு நினைக்கிற போது அந்த அம்மாவுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் வந்து விவேகானந்தர் வந்து ஒவ்வொரு நாடாக போயிட்டுருக்காரு. ஒவ்வொரு நாடாக போகும்போது அந்த அம்மா வந்து எந்த நாட்டுக்கு போகிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த அம்மாவும் பின்னாடியே போவாங்களாம். அப்படி எல்லா ஊருக்கும் போயிருக்காங்க. அப்படி போகும்போது ஒரு ஊரில் வந்து இவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ வந்து அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து உங்களை வந்து நான் ரொம்ப விரும்புகிறேன். ஏன்னா வந்து உங்களுடைய அறிவும் என்னுடைய அழகும் சேர்ந்தா ஒரு அழகான குழந்தை பிறக்கும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாப்படி. அப்புறம் அவர் சொல்கிறாரு, ஏம்மா உனக்கு 20 எனக்கு 30, அது வந்து சரிப்பட்டு வராதுமா அப்படின்னு சொல்கிறாரு. ஏம்மா நீ வந்து இப்படி நினைச்சிருந்த என்ன, என்னுடைய அழகும் உன்னுடைய அறிவும் சேர்ந்ததுன்னா அது என்னமா பண்றது அப்படின்னு புன்முறுவலோட சொல்றாரு. அப்போ வந்து என்னுடைய அறிவு தானே உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீ என்னுடைய மகனா ஏத்துக்கோ, என்னுடைய அறிவு தானே உனக்கு பிடிச்சிருக்கு, என்னுடைய மகனா நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்படிங்கிற போது அந்த பெண் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா கணவனை விட தாய் தானே ரொம்ப பாசம். தாய்க்கு மேல வேற எதுவுமே கிடையாது. அதனால வந்து அவ வந்து உள்ள உருகுறா. ஐயோ இப்படி ஒரு வார்த்தை நம்மளுக்கு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே அந்த அம்மா வந்து உள்ள முருகுது. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா பெண்மைக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் வந்து பாத்தீங்கன்னா ஐடா ஸ்டக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி. அவங்க வந்து என்னன்னா 1928 வந்து சிஎம்சி வந்து மருத்துவமனையை வந்து நிறுவனவர் தான் அவங்க. ஏன் அவங்க மருத்துவமனையை நிறுவனருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது 1910களிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் டாக்டர்கள் தான் நிறைய பேர் படிச்சிருக்காங்க, பெண் டாக்டர்களுக்கே ஒருத்தருமே கிடையாது. அதனால அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் வந்து எல்லாருமே பிரசவம் பார்ப்பாங்க. பெரிய ஆயாக்கள் எல்லாம் வச்சு, இந்த மகரிஷி அம்மா மாதிரி அவங்களெல்லாம் வச்சு அந்த மாதிரி பார்ப்பாங்களாம். அப்படி பார்க்கும்போது நிறைய குழந்தைகள் வந்து கிரிட்டிக்கல் பொசிஷன்,
அப்படிங்கிற ஒரு கிரிட்டிக்கல்ல வந்து மாட்டிக்குமா. அப்படி மாட்டும் போது நிறைய பெண்கள் எல்லாம் வந்து இறந்துருவாங்க. அப்படி இருக்கிற போது என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அம்மா வந்து முதல்ல வந்து அமெரிக்காவில் இருந்தாங்க. இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால இந்தியாவுக்கு வந்திருந்த போது சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து நிறைய இறக்குறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா கிட்ட சொல்றாங்க, கேள்விப்படுறாங்க இந்த அம்மா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்தியா கலாச்சாரப்படி வந்து ஆண்கள் வந்து நாட் அலௌடு பெண்களை பார்க்கறதுக்கு நம்ம இந்தியா கலாச்சாரப்படி. அதனாலதான் நிறைய பேர் வந்து அப்பவே வந்து வீட்டுல வந்து பிரசவம் பார்த்தாங்க. அப்ப பிரசவம் பார்க்கறது போது நிறைய பேர் இறந்துட்டாங்க. இறக்குற போது அந்த அம்மா வந்து உள்ள முருகுறாங்க, ஐயோ பெண்கள் வந்து இப்படி இறக்குறாங்களா அப்படின்னு சொல்லி போட்டு உள்ள முருகி என்ன பண்றாங்க, தன்னுடைய வாழ்க்கை திருமணம் வந்து அமெரிக்காவில தான் செஞ்சுக்கணும், படிக்கிறதும் அமெரிக்காவில தான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்தியா வந்து இதை வந்து கேள்விப்படும் போது சரி பெண்களுக்காகவே நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்றாங்க, வந்து கார்னல் அப்படிங்கிற பல்கலைக்கழகத்துல வந்து முதல் பெண்மணி டாக்டராக சேர்றாங்க. சிறப்பா படிச்சு சிறப்பா வந்து இந்த பிரசவத்துக்காகவே, இப்ப டிஜிஓ அப்ப என்ன படிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால வந்து பிரசவத்துக்காகவே அவங்க படிச்சு வந்து தன்னுடைய வாழ்க்கையையும் தன் திருமண வாழ்க்கையவே நிறுத்தினாங்க. அதனால வந்து நிறுத்திட்டு இதை வந்து பெண்களுக்காகவே பண்ணாங்க. இப்படியெல்லாம் பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மனைவிகளாக பெண்களாக இருக்கிறாங்க, மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இறைநிலை உள்ள இருக்கிறதுனாலதான் அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு தொண்டு ஆற்ற முடியுது இல்லைங்களா. அந்த இறைநிலை இல்ல இருந்தங்காட்டிக்கு தான் தொண்டாற்ற முடியுது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ இன்றைய வந்து உலக சமுதாய இளைஞர்களை நாம் எடுத்துக்கலாமே. இளைஞர்கள் எடுத்துட்டோம்னா ஏதாவது வந்து பொறுமையா இருக்கிறாங்களா, விட்டு கொடுத்தலோட இருக்கிறாங்களா, தியாக உணர்வு இருக்கிறாங்களா? இல்ல. எங்க குழந்தைகளும் தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவன் குழந்தைகளோட எப்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க? இல்ல. உறவுகளோட எப்ப சந்தோஷமா இருக்கிறாங்க? இல்ல. தனக்கு என்னாவது இருந்ததுன்னா அதை கொடுத்து ஏதாவது ஆனந்தமா இருக்கிறாங்களா? ஐயோ நான் இவங்களுக்கு கொடுத்துட்டேன், நான் ரொம்ப ஆனந்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. என்ன பணம் சொல்லிட்டு இன்றைய இளைஞர்கள் ஓடிட்டே இருக்கிறதுனாலதான் தான் அப்படின்ற அதிகாரம் பற்றும் தனது என்ற பொருள் பற்றும் வந்து இருக்கிறாங்க. அப்புறம் அதுல பாத்தீங்கன்னா இன்னும் பணம் அதிகமாயிடுச்சுன்னா ஆணவம் கண்மம் மாயை, இந்த வாழ்க்கை வந்து ஒரு மாயை தான் அப்படின்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் வந்து வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே கிடையாது. அதனால வந்து என்ன பண்றாரு, சிவவாக்கியர் சொல்றாரு, உங்க வாழ்க்கை அப்படி நல்லா இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லை, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது காண வல்லரோ, என்னிலே இருந்தது இருந்து உணர்ந்து கொண்டேனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு, சிவவாக்கியர் சொல்றாரு. அப்போ என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டேன். என்னிலே இருக்கிறது என்ன? நமக்குள்ள இருக்கிறது என்ன? இறைவன். அந்த இறைவன் வந்து எங்க இருக்கிறான்? நம்மளுடைய உடம்புல தாங்க இருக்கிறான். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். அந்த ஆலயம் யாருதுங்க? நம்மளுது. நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய உடல் உறுப்புகள். நம்மளுடைய உடல் உறுப்புகள் என்ன பண்ணுது பாருங்க. நம்ம சாப்பிட்றோம், அதாவது அதுக்கு தொண்டைக்கு கீழே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு தெரியுதா? அது என்ன பண்ணுது? 7 தாதுக்களாக பண்ணுது இல்லைங்களா? 7 தாதுக்களாக பண்ணுது. அது வந்து என்ன பண்ணுது? ரத்தமாக, சதையாக, சதையாக, மறுபடி கொழுப்பாக, மறுபடியும் எலும்பாக, மறுபடியும் மச்சையாக, விந்துநாதமாக, இப்படிதான் 7 தாதுக்களாக பண்ணுது. நாம ஏதாவது பண்றோமா அப்படின்னா இல்ல. நாம எதுவுமே சாப்பிட்ட பிறகு எதுவுமே பண்றது இல்லை. அதனால வந்து நம்மளுடைய உடம்பை வந்து மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு, காயக்கல்ப பயிற்சி செய்யுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, எளிய முறை உடற்பயிற்சி செய்யுங்க, அகத்தவம் செய்யுங்க, அகத்தாய்வு செய்யுங்க, அப்பதான் உங்களுடைய உடம்பு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால உன்னுடைய உடலும் வந்து நீ என்ன அப்படின்னு நீ கண்டுபிடிச்சிருந்து இதுதான் பயிற்சி, இந்த பயிற்சி செஞ்சால வந்து உன்னுடைய உள்ளம் உருகும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்றாரு. அது சிவவாக்கியனுடைய சீடர் ஒருத்தர் வர்றாரு, வந்து என்ன சொல்றாரு, ஐயா நான் எல்லாம் பயிற்சியும் செய்யறேன், ஆனா தவம் மட்டும் எனக்கு சித்திக்கவே மாட்டேங்குதுங்க ஐயா அப்படின்னு சொல்றாரு.
அப்படி சொல்லும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு வந்து எளிய முறை ஒரு தவம் சொல்லித்தரேன், அதை வந்து நீ பின்பற்று அப்படின்னு சொல்றாரு. சரி என்ன சொல்லுங்க ஐயா அப்படின்னு. என்ன என்ற வாழ்க்கையில வந்து ரொம்ப கஷ்டமாவே இருக்குது, இன்னில இருந்து எனக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லுங்க ஐயா அப்படின்னு அப்படியே உணர்ச்சி வேகத்துல அப்படியே பேசுறாப்புல. அப்புறம் மறுபடியும் சரின்னு சொல்லி போட்டு அவர் என்னங்கிறாரு, இங்க வரிசையா ஒரு 50 தொட்டி செடி வச்சிருக்கேன், நீ வந்து 50 செடிக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்றாரு. ஐயா 50 செடி தண்ணி ஊத்துறது என்ன ஒரு பெரிய விஷயமா, நான் ஊத்திடுங்க ஐயா அப்படின்னு சொல்றாப்புல. 50 செடிக்கு தண்ணி ஊத்துறது பெரிய விஷயம் இல்ல, எண்ணங்கள் அற்ற நிலையில நீ ஊத்தணும், எண்ணங்கள் அற்ற நிலையில நீ ஊத்தணும். உன்னிலே இருந்து என்ன தவம் பண்ணி நீ ஊத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அவன் என்ன பண்றான், 2 நிமிஷம் ஒரு 2 தொட்டிக்கு முதல் நாள் ஊத்துறான். 2 தொட்டிக்கு ஊத்தினோன்னா மறுபடியும் எண்ணங்கள் வந்து வேற பக்கம் போயிருது. அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, நீ நாளைக்கு வந்து இந்த பசு தொட்டியில இருந்து தான் ஊத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவர் வந்து 4 தொட்டிக்கு ஊத்துறாரு. 4 தொட்டிக்கு ஊத்தினோன்னா மறுபடியும் எண்ணங்கள் மாறி போயிருது. அப்புறம் 2 தொட்டிக்கு ஊத்தும் போது அவர் என்ன சொல்றாரு, ஐயா நான் வந்து காபி குடிக்கணுங்க ஐயா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சரி போயிட்டு நீ அடுத்த நாள் வா மறுபடியும் தண்ணி ஊத்துன்னு சொல்றாரு. மறுபடியும் அடுத்த நாள் ஊத்தும் போது எனக்கு பசிக்குதுங்க ஐயா அப்படின்னு சொல்றாப்புல. மறுபடியும் திருப்பி வந்து அடுத்த நாள்ல இருந்து ஃபர்ஸ்ட் செடிக்கு ஊத்துற போது 6வது செடிக்கு ஊத்துற போது ஐயா எனக்கு உடம்புக்கு முடியலைங்க ஐயா அப்படின்னு சொல்றான். அப்புறம் மறுபடியும் சொல்லி போட்டு என்ன சொல்றான், ஐயா நான் எத்தனையோ வருஷங்களா இந்த தொட்டி செடிக்கு தண்ணி ஊத்தலாம்னு நினைக்கிறேன், முடியவே மாட்டேங்குதுங்க ஐயா, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்றேன். இல்லப்பா நீ வந்து தவம் செஞ்சுட்டே இருக்கணும், அந்த தவத்துல நீ வந்து ஒன்றி அறிவை பழக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உன்னையே நீ வந்து உயிருக்குள் தெய்வமாக அறிவாக நீ அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்ற. உயிருக்குள்ள தெய்வம் இருக்கு, அந்த தெய்வத்தையே நீ வந்து அறியணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்களா அப்படின்னு சொல்லி போட்டு நீ வந்து தவத்துல வந்து நீ இருந்துட்டே இருந்த அப்படின்னா நீ வந்து உணர்ச்சி நிலை, அதாவது 14 to 40 தான் உன்னுடைய உணர்ச்சி நிலை. நீ வந்து அந்த புலம் நடக்காதனாலதான் நீ எப்பவுமே வந்து உணர்ச்சி நிலையில் இருக்கிற. அதனால வந்து நீ தவம் செய்யும் போது அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா செய்யும் போது ஆல்பா நிலைக்கு நீ வருவ. 8 to 11 சொல்லுவாங்க, 13 சொல்லுவாங்க, ஆல்பா நிலைக்கு வருவ. மறுபடியும் நீ தவம் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா தீட்டா நிலைக்கு வருவ, 7 to 4க்கு வருவ. இப்படியே நீ செஞ்சுட்டே இருக்கிற போது உன்னை வந்து நீ அறிஞ்சிருவ. உணர்ச்சி நிலையிலிருந்து நீ உணர்வு நிலைக்கு நீ வந்துருவ. நீ உணர்வு நிலைக்கு வரும்போது நீ உன்னை அறிஞ்சுக்குவ. உன்னை அறிந்து கொண்டாலே நீ வந்து உன்னுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீ அதனால வந்து நம்ம எல்லாருமே வந்து உடற்பயிற்சி வந்து தினமும் நம்ம எளிய முறை உடற்பயிற்சி தினமும் செஞ்சு அகத்தாய்வு தான் ரொம்ப வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அகத்தாய்வும் செஞ்சு நாமளும் உள்ள முருகிற மாதிரி நாமளும் நடந்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எனக்கு என்ன தெரியும், நான் சொல்றது தான் என்னன்னு தெரியல, எனக்கு என்னன்னு தெரியும் ஒரு தலைப்பு. இது வந்து உதயகுமார் வந்து பேசையான்னாரு. எனக்கு என்ன தெரியும் சொல்லிட்டே இருந்தேன். அதையே ஒரு தலைப்பா போன்னு சொல்லி போட்டாச்சு. ஆகவே இந்த மாமன்றத்தில் விட்டிருக்கும் இந்த மாலை நேரத்தில் இளையர்களும் குருவர்களாலும் பலமாகவும் நலமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை நானே சொல்லிக்கிறதா வாழ்க வளமுடன் என்று? அப்படி இல்லை. எதிரே வந்தாலும் நம்ம ஒரு எதிரியே வந்தாலும் வேண்டப்பட்டவர் வேண்டப்படாதவர் யாரா இருந்தாலும் அவர்களை நாம வாழ்க வளமுடன் சொல்லணும். நமக்கு மட்டும் இந்த தாரக மந்திரம் இல்லை. அதே மாதிரி வாழ்க வையகம்ங்கிறது என்ன? இந்த பவானி மட்டும் வாழ்ந்தா போதாது, தமிழ்நாடு மட்டும் வந்து வாழ்ந்தா போதாது, ஏன் இந்தியா மட்டும் வாழ்ந்தா போதாது, இந்த உலகமே வாழணும், நல்லா இருக்கணும். அதுக்காகத்தான் வாழ்க வையகம் என்று இந்த வேதத்தில் இந்த தாரக மந்திரத்தை நமக்கு சொல்லியுள்ளார்கள். கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடிதம் எழுதுவோம். என்னென்ன, இங்கே நாம் அனைவரும் நலம்
அதுபோல் அங்கும் எல்லோரும் நலமுடன் இருக்க வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நலம்னா என்ன அர்த்தம்? நலம்னா உடலில் உள்ள உறுப்புகளும் நலமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த நலம்ங்கிற வார்த்தை. அப்படின்னா நம்ம உடலோட உறுப்புகளும் எப்படி நலமா இருக்கும், அதுக்கு என்ன பண்ணணும்? அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நாடி நரம்புகள் 72,000 நாடி நரம்புகள் நம்ம உடம்புல இருக்குது. அதில் மெயினாக 3 நாடி நரம்புகள் தான் எல்லா ஃபங்க்ஷனையும் பண்ணுது. ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை மூச்சு விடுறோம் யாராச்சும் தெரியுங்களா? ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை மூச்சு இழுத்து வெளியே விடுறோம் யாருக்கும் தெரியுங்களா? 21,600 மூச்சு உள்ள இழுத்துட்டு நம்ம வெளியிடுறோம். அதுல பாத்தீங்கன்னா 8 அங்குலம் உள்ள இழுக்கிறோம், 12 அங்குலம் வெளியே விடுறோம். இதுலயே பாத்தீங்கன்னா 4 அங்குலம் நம்மளுக்கு வேஸ்டா போகுது. அப்போ 21,860 மூச்சு விடும்போது இன்ட்டு 4ன்னு போட்டா கிட்டத்தட்ட 86,400 அங்குலம் மூச்சு காட்டும் நம்ம தினசரியும் நம்ம உடம்புல இருந்து வேஸ்டா போகுது. அதை சரி செய்யறதுக்கு என்ன பண்றதுன்னா நாடி சுத்தி பயிற்சி. அந்த நாடி சுத்தி பயிற்சி நம்ம கரெக்டா பண்ணோம்னா தான் நம்ம உடலும் நல்லா இருக்கும். 16 பெற்று வாழுக அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யோக சாஸ்திர சொல்லுவாங்க 16 பெற்று வாழ்க அப்படின்னா 16 செல்வங்கள். அது வேற. யோக சாஸ்திரம் என்ன சொல்லுவாங்கன்னா 16 முறை மூச்சு இழுத்து 16 தடவை அங்குலம் வெளியிடணும். அப்பதான் எல்லா உடம்பும் எல்லா வளமும் உடம்பும் சரியா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு பேரு ரைட்டுங்களா? அடுத்தது பார்த்தோம்னா நான் வணக்கங்கிற சொல்ல இப்ப யாரும் அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. வணக்கம் சொல்றோம் இல்லைங்க, யாரும் அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. கிட்டத்தட்ட பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா வணக்கம் சொல்ல ஒரு வழிபாடா வச்சிருந்தாங்க. சைனவர்கள் வழிபாடா வச்சிருந்தாங்க. வணக்கங்கிறது ஒரு 3 வகைப்படும். ஒண்ணு இப்படி கும்பிடணும், ஒண்ணு இப்படி கும்பிடணும், இந்த பெருவரில் ஆக்ல டச் பண்ற மாதிரி இப்படி கும்பிடணும், இன்னொன்று இப்படி மேலே கும்பிடணும். இது இந்த 3 வகையான வணக்கம் நம்ம யாரும் சரியா பண்றதில்லை. என்னவோ வணக்கம் அது கடமைக்காக சொல்றதில்ல. வணக்கம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்படி நேரம் வச்சு கும்பிட்டோம்னா வணக்கங்கிற அர்த்தம் என்ன தெரியுமா? உன்னுள் இருக்கும் இறைவனை நான் வணங்குகிறேன். அதுதான் மீனிங். வணக்கம் சொல்லி சிம்பிளா சொல்றான், போற போக்குல வணக்கம் வணக்கம் வணக்கம்னு போயிடுறான். அது இல்லை, யாருமே சொல்றது இல்லை. உன்னுள் இருக்கும் இறைவனை நான் வணங்குகிறேன் என்று சொல்றது பேர் தான் வணக்கம் சொல்லி பண்டைய காலத்துல மண்டையர்கள்னா இப்ப யாராச்சும் கோபம் வந்துடும், என்ன மண்டையர்கள் சொல்றாங்க. மண்டையர்கள்னா அறிவில் சிறந்தவன் மண்டையர்கள். பழங்காலத்துல அந்த மண்டையர்கள் தான் இதை வணக்கம் சொல்லி பழக்கப்படுத்துங்க. இப்படி கும்பிட்டாவே நம்ம எல்லாத்துக்கும் நம்முள்ள இருக்கிற எதிரில் இருக்கக்கூடிய இறைவனை நாம் வணங்குகிறேன் என்ற அர்த்தத்துக்காக மண்டையர்கள் அந்த வணக்கங்கிற சொல்ல பழக்கப்படுத்திட்டு வந்தாங்க. இப்ப பார்த்தா நம்ம வணக்கம் இப்படி சொல்றோம். இது யாருக்கு சொல்லணும்? இந்த வணக்கத்தை யார்கிட்ட சொல்லணும்னா என்னுடைய ஒத்த வயது, எனக்கு கீழே இருக்கிற வயசுல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி நம்ம வணக்கம் சொல்லணும். உன்னுள் இருக்கும் இறைவனை நான் வணங்குகிறேன் அப்படின்னு இந்த ஸ்டேஜ்ல சொல்லணும். இப்படி கும்பிட வணக்கம் என் அறிவிக்கண் திறந்த குருவுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லணும். நமக்கு ஆசிரியராக இருக்கலாம், நம்ம மகான் வேதாத்திரி மகரிஷியா இருக்கலாம். அவங்களையெல்லாம் கும்பிடும்போது இந்த பெருவலானது நம் ஆக்னையில டச் பண்ணணும். அதே மாதிரி நம்ம கோயிலுக்கெல்லாம் போய் கும்பிடுறோம், சாமிக்கு எடுத்து ஏன் இப்படியே கும்பிட்டு வரலாம்ல, இப்படி எதுக்கு ஏன் கும்பிடுறோம்? இப்படி எதுக்கு கும்பிடுறோம்? நம் உடம்பின் மேல் 12 அங்குலத்துல இறைவனுடைய பாதங்கள் இருப்பதாக நினைத்து வழிபடுறோம். இதுதான் வணக்கத்தினுடைய சிறப்பு அம்சம். அப்புறம் பார்த்தோம்னாங்க 108 சொல்றோம். அது எப்படி 108 வந்தது? 110 வச்சுக்கலாம், 120 வச்சுக்கலாம். என்னங்கய்யா அது ஏன் போன் பண்ண வைக்கிறதுக்கு ஏன் 108 வச்சாங்க? ஏன் 110 வச்சாலும் போன் பண்ண வரும்ல? 110 வச்சாலும் போன் பண்ண வரும், வராதெல்லாம் போகாது. 108 ஐயா 108 இந்த ஆம்புலன்ஸ் அவசர உதவிக்காகத்தான். உயரத்தில் யாரை கஷ்டப்பட்டு அடிபட்டு இருந்தாலும் உடனடியாக போய் அவங்க காப்பாற்ற வேணுங்கிறதுக்காக தான் ஆம்புலன்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அது 2005
ஹைதராபாத்தில் வந்து அதான் முதல் அறிமுகப்படுத்தினாங்க. அப்புறம் எல்லா மக்களும் வர ஆரம்பிச்சுது. அது ஆக்சுவலாக எதுக்கு அதுக்கு எப்படி 108 பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பூமத்திய ரேகையிலிருந்து பூமியின் விட்டம் வந்து 7926 மைல்கள். பூமத்திய ரேகையிலிருந்து பூமியின் விட்டம் வந்து 7926 மைல்கள். சூரியனின் விட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த பூமியின் விட்டத்தை காட்டில் 108 மடங்கு அதிகம். அதாவது 8,56,008 மைல்கள். அதாவது பூமியினுடைய விட்டத்தை காட்டில் 108 மடங்கு அதிகமாக இருக்குது சூரியனின் விட்டம். பூமிக்கும் சூரியனுக்குள்ள இடையே உள்ள தூரம் பார்த்தா 9,24,48,864 மைல். அப்போ இதுக்கு அதுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தா 108. அப்புறம் பார்த்தா சூரியன் சந்திரனுடைய விட்டத்தை பார்த்தீங்கன்னா 2,180 மைல்கள். அப்போ பூமியிலிருந்து சந்திரனுக்கும் பூமிக்குள்ள தூரம் பார்த்தீங்கன்னா 2,35,440 மைல். இதுவும் கிட்டத்தட்ட 108 மடங்கு டிஃபரன்ஸ். இதெல்லாம் 100. அதனால வந்து விசேஷம் என்னாக நினைச்சு வச்சுதான் இதை 108ன்னு சொல்லுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேலக்சியில் வந்து சூரியன், சந்திரன் மற்றும் பூமியின் வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப உண்மையான ஆதாரங்கள் தான். அந்த உண்மையான வாழ்க்கையோட உண்மையான ஆதாரமே வந்து பூமி, சூரியன், சந்திரன் இதை வச்சு தான் நம்ம இது பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து இந்த ஆம்புலன்ஸுக்கு வந்து இந்த நம்பர் வைக்கலான்னு வச்சாங்க. அப்படியே பார்த்தா 108 அர்ச்சனை வைக்கிறாங்க, 108 குடம் எடுக்கிறாங்க, 108 தோப்புக்காரம் போடுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? 108ன்னா ஆக்சுவலாக வந்து தமிழ் வருடங்கள் 60, நட்சத்திரங்கள் 27, 12 ராசி, 9 நவகிரகம். இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 108. இதை பேஸ் பண்ணி தான் 108 அர்ச்சனை, 108 அப்புறம் லட்சத்து 8, 10,008, 1008 அப்படின்னு பன்மடங்கா பாக்கிட்டாங்க. இதை பேஸ் பண்ணி தான் இந்த நம்ம இதிகாசத்தில் அப்படி வச்சிருக்காங்க. 108 அர்ச்சனை, 108 குடம், 108 தோப்பு கரணம், அதை பேஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸ்பெயினில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உணவு, அமைதி, முகம் மலர்ச்சி, இவை மூன்றும் இருந்தாவே தலை சிறந்த மருத்துவர்கள். இந்த மூணும் இருந்தால் போதும். அவங்க தான் உணவு, அமைதி, முக மலர்ச்சி. அது வந்து அப்படி இருந்தாவே தலை சிறந்த மருத்துவம் சொல்லுவாங்க. இங்கிலாந்தில் என்ன சொல்லுவாங்க, தாகத்தோடு படுக்க சென்றான், உடல்நலத்தோடு எந்திரிப்பானாமா. இது வந்து இங்கிலாந்தில் ஒரு பழமொழி. அப்புறம் இஞ்சி தின்ன குரங்க மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? பார்த்தா உங்களை சொல்ல பார்த்தா இஞ்சி தின்ன குரங்க மாதிரி இருக்கான்னு சொல்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆக்சுவலா வந்து குரங்கு வந்து காட்டுல ஒரு கிழங்கு வகை இருக்குது, மஞ்சள் கிழங்கு அப்படின்னு ஒரு வகை இருக்குது. அது ஆக்சுவலா வந்து மாம்பழம் மாதிரி இருக்கு. மாம்பழமா இல்லை, மாம்பழம் மாதிரி இருக்கு, நல்ல சுவையா இருக்கு, கொஞ்சம் சிறுசா இருக்குனால வந்து அதை எடுத்து சாப்பிட்டு நல்ல ருசியோடு இருக்கு. ஆக்சுவலா அது என்ன பண்ணுச்சு, ஒரு நாள் வந்து தெரியாதனமா இஞ்சி தின்னு ஓடிச்சு. மாம்பழமா அந்த காட்டு மஞ்சள் கிழங்கு வந்து இஞ்சி வந்து அது மாதிரி இருக்கிறதுனால அதை எடுத்து சாப்பிட்டுச்சு. அது சாப்பிட்டதுனால என்ன வந்து நம்மள ஒரு புளிப்பு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கு, முகத்தை அருங்குணமா காட்டும்ல, அதனால வந்த பழமொழி தான் அது இஞ்சி தின்ன குரங்குன்னு சொல்லி அதுக்கு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? அப்புறம் 5 பெற்றால் அரசனும் ஆண்டி ஆவான். அப்படின்னா என்ன? 5 உள்ளே பெற்ற அரசன் ஆண்டி ஆவறதில்லை. அதாவது ஆடம்பர தாய், பொறுப்பில்லாத தந்தை, ஒழுக்கமில்லாத மனைவி, உடன்பிறவாதவர்களுடைய பிரச்சனை, அதாவது கேட்க இருக்கும். அது என்ன சொல்லுவாங்க, பிடிவாத குணமுடைய பிள்ளைகள். இந்த 5 இருந்தால் கண்டிப்பா அரசனுடைய வாழ்க்கையும் வீணா போயிடும். அதுதான் அந்த அந்த பழமொழிக்கு பேரு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அறிவாளிக்கும் புத்திசாலிக்கும் என்ன வித்தியாசம்? நான் பொதுவாக தான் கேட்குறேன். அறிவாளிக்கும் புத்திசாலிக்கு என்ன வித்தியாசம்? அறிவாளி என்னமோ ஒரு தொழில் கற்றுக்குவான், அவ்வளவா முடிஞ்சு போச்சு. புத்திசாலி என்ன பண்ணுவான்னா, இப்போ ஆக்சுவலாக பாருங்க, ஒரு பள்ளிக்கூடத்தில் 8வது வந்து ஒரு பையன் வந்து 8 வருஷம் 6 வருஷம் படிச்சுட்டு இருந்தான் 8வது. ஏன்னா அவனால் அதுக்கு மேலே போக முடியல. வாத்தியார்கள் என்ன செஞ்சிருந்தாங்க, அவனை கூட்டிகிட்டு போய் இவனை எப்படி டிஸ்மிஸ் பண்ணி வெளியே டிசி கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருவானு. ஏன்னா இவன் 6 வருஷம் ஒரே ஸ்கூல் இருந்தால் வர வயநிலும் கெடுத்துருவான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வாத்தியாருக்குள்ள குடும்பம் போட்டு ஹெட்மாஸ்டர் போய் சொல்றாங்க, இந்த பையனை எப்படி நம்ம வெளியே அனுப்பிச்சிடலாங்க, இல்லைன்னா நம்ம பள்ளிக்கூட பேர் கெட்டு போயிரு அப்படின்னு சொல்லி போட்டு அவன் ஹெட்மாஸ்டர் போய் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இவருக்கு நியூஸ் வந்தது, யாரு கிளாஸ் டீச்சருக்கு ஒரு நியூஸ் வந்துடுது,
இதை மாதிரி அந்த பையனை நம்ம வந்து சப்போஸ் பேர் வந்து வேலுன்னு வச்சுக்கங்களேன், வேலுங்கிற பையனை வந்து நம்ம டிசி கொடுத்து அனுப்பிச்சிடலாம். இல்லைன்னா நம்ம ஸ்கூல் வந்து பேர் போய் எப்போ பார்த்தாலும் எல்லாரும் கேட்குறாங்க இந்த பையன் எப்படி இருக்கான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்கிறாங்க. கிளாஸ் டீச்சர் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லா வாத்தியார் சேர்ந்துட்டா கிளாஸ் டீச்சர் ஒன்றும் மறுக்க முடியாது. சரி உங்கள் பெரிய என்னமோ பண்ணிக்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் கிளாஸ் டீச்சர் வந்து இந்த வேலுங்கிற பையனை பார்த்துட்டு, வேலு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற அப்படி. என்ன சார் பிரச்சனை சொல்லுங்க சார், ஏதாவது இருந்தாலும் நான் செய்கிறேன்னு சொல்லி 8 வருஷம் 6 வருஷம் ஃபெயிலான இருக்காங்க. நான் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, நான் சால்வ் பண்ணுறேன்னு இவன் சொல்கிறான். அதே வாத்தியாருக்கு சால்வ் பண்ணுறேன்னு இவன் சொல்கிறான். அடே பிரச்சனையே உன்னாகதான் தான் அப்படின்னு சொல்லி அவனை என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை உன்னை வந்து டிசி கொடுத்து வெளியே அனுப்ப பார்க்குறாங்க, அதனால நீ வந்து வெளியே போயிடுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டிசி வாங்கி கொடுத்துட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அது ஒரு 7 வருஷம் ஆகிப்போச்சு. அவன் வெளியே போய் ஒரு 6-7 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணாரு, எதாச்சும் அவர் சைக்கிளில் போகும்போது, அவர் எப்போ வாத்தியாரெல்லாம் பல காலத்தில் சைக்கிள் தானே போவாங்க, சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது அவன் பையன் வந்து காரில் போயிட்டு இருந்துருக்கிறான். அது 8 வருஷமா 6 வருஷமா அந்த பையன் வேலுங்கிற பையன் காரில் போயிட்டு, அவனுக்கு அப்போ 23 வயசு ஆயிருக்கு. காரில் போயிட்டு இருக்கும்போது இவரை யாராச்சும் கிளாஸ் டீச்சரை பார்த்துட்டு அப்படி கிளாஸ் டீச்சரை பார்த்துட்டு என்ன பண்ண அப்படி, என்னடா வாத்தியார் நம்ம வாத்தியார் இருப்பாரு, அவன் கார் விட்டு இறங்கி வந்து சார் எனக்கு தெரியுதா அப்படின்னு அப்படி. அவரு எனக்கு தெரியலப்பா, நீ யாரு இருந்தாலும் நிறைய பசங்க படிச்சாங்க, நீ யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றா அப்படி. சார் நான் தான் சார் அந்த 8 வருஷமா படிச்சேன்ல அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்திடுறான். சார் நீங்க எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். இல்லை 12 நாளைக்கு வரேன் அப்படி இப்படின்னு இருக்கான். இல்லை நீங்கள் வாங்க சார் வாங்க சொல்லி ஆஃபீஸில் அவங்க ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகிறான். ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போனால் ஓ ஜெயன்னு நிற்கிது அவங்க ஆஃபீஸ் கூட்ட முன்னாடி, இவனுடைய ஆஃபீஸ்க்கு முன்னாடி. இவனுடைய தொழில் என்னதுமா, ஜெராக்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறான். இவனுடைய தொழில் ஜெராக்ஸ். பக்கத்தில் ஒரு ஜெராக்ஸ் இருக்குது. இந்த இவன் வச்சிருக்க ஜெராக்ஸ் பேர் விளம்பரம் என்ன, ஏன்டா உங்க கம்பெனியில் இப்படி இருக்குது, இத்தனை பேர் கூப்பிட்டு இருக்காங்க, கூட்டமாக இருக்குது, மற்ற ஜெராக்ஸ் கம்பெனியில் கூட்டமே இல்லை அப்படின்ட்டு இருக்கான். அதுக்கு அவன் என்ன எழுதியிருக்கான், இங்கு தமிழ், இங்கிலீஷ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், கன்னடம் அனைத்து மொழிகளிலும் உங்களுக்கு ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கான். பாத்தீங்களா புத்திசாலி எப்படி இருந்ததுன்னு. ஜெராக்ஸ் எதை கொடுத்தாலும் எடுக்கும். ஆனா அவனுடைய விளம்பரம் உத்தி பாருங்க, புத்தி எப்படி வேலை செய்வான். இங்கு தமிழ், இங்கிலீஷ், ஆங்கிலம், கன்னடம், தெலுங்கு அனைத்து மொழிகளும் உங்களுக்கு ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கப்படும் அப்படின்றது. அப்படி அந்த மாதிரி புத்திசாலி அப்படி ரைட்டுங்களா. இப்ப சிரிப்புல பாத்தீங்கன்னா 12 வகை இருக்குது. சிரிப்புல நமக்கு தெரிஞ்சு 12 வகை இருக்குது, அதுக்கு மேல இருக்க நமக்கு தெரியல. 12 வகை இருக்குது. என்னன்னா, இன்பத்தில் சிரிப்பவன் அறிவாளி, துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி, தெரிந்து சிரிப்பவன் அறிஞன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, நிலை உணர்ந்து சிரிப்பவன் நியாயமானவன், நிலை இல்லாமல் சிரிப்பவன் நியாயமற்றவன் நிதானமற்றவன், ஓட வைத்து சிரிப்பவன் வஞ்சகன், ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பால் சிரிப்பவன் உயர்ந்த மனிதன். இப்படி சிரிப்பு பார்த்தா 12 வயது நமக்கு தெரிஞ்சிருக்குது ரைட்டுங்களா. பொதுவான கருத்தம் பேசிட்டு இருக்கிறோம். அறிவாளிக்கும் புத்திசாலிக்கும் கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சு டிஃபன் சாப்பிட போகிறோம், ஹோட்டலுக்கு போகிறோம். அங்கே போனோன்னு என்ன சொல்கிறாங்க, இட்லி, தோசை, பூரி, புரோட்டா எல்லாமே இருக்குதுங்கிறாங்க. சரி அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 2 இட்லி வேணும்னு சொல்கிறான். அவன் கொண்டாந்து இட்லியோட மெதுவடை வைக்கிறான். அந்த மெதுவடைக்கு இட்லிக்கு என்ன சம்பந்தம்? நீ எந்த ஹோட்டல் போனாலும் இட்லி கொண்டாந்து வச்சிடா, 2 மெதுவடை வச்சிடான். அந்த 2க்கு என்ன சம்பந்தம்? என்னமா அதாவது என்ன சம்பந்தம்? ஏன் வேற கொண்டாந்து வைக்கலாம்னா, இது மெதுவடை 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. உளுந்தால் செய்யக்கூடியது 2000 வருஷம், இன்னைக்கு நேரத்தில் வரல. 2000 ஆண்டுக்கு முன்னாடியே உளுந்தால் செய்யப்படக்கூடிய மெதுவடை. இப்பதான் மெதுவடை பேர் வச்சுட்டான், உளுந்தால் செய்யப்படக்கூடியது. இட்லி எப்போ வந்து தெரியுங்களா? இட்லி 13ஆம் ஆண்டு நூற்றாண்டுல, அது இந்தியாவில் வரல. இந்தோனேஷியாவில இருந்து பல்லவ மன்னனுடைய மன்னன் இருந்திருக்கான். அப்ப இந்தோனேஷியா பொண்ணை பல்லவ மன்னன் கல்யாணம் பண்ணிட்டாப்படி. அவனுடைய சமையல் கலை வல்லுநர்கள் எல்லாம் இங்க அனுப்பிச்சிருக்கா. அப்படி இங்க அனுப்பிச்சதுக்கு பின்னாடி அப்போ அரிசியில் வேகக்கூடிய பொருள் ஒரு மாவு ஐட்டம், அரிசியில் வேகக்கூடியது. அதை என்ன பண்ணாங்க, நம்மளால உளுந்து இருக்குங்காட்டி உளுந்து சேர்த்து இட்லியா பண்ணிட்டாங்க. ஆனா இட்லிக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை, ஆக்சுவலா மெதுவடைக்கு சம்பந்தமே இல்லை.
அப்படி வந்தது தான். அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆக்சுவலி இட்லி, தோசை, புரோட்டா, லொட்டு லொசுக்கு எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டோம்னா நம்ம சுகருக்கு அது ஒரு எதிரி. அப்பெல்லாம் சாப்பிடுவாங்க, விறகு அரிசி சாப்பாடு சாப்பிடுவாங்க, சம்பா அரிசி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் சாப்பிடணும். இது வந்து சின்ன ஹின்ஸ் தான். சுகருக்கு வந்து நாம இட்லி மெதுவோட வாய்க்கு ருசியா இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறக்காக அந்த ஒரு ஹின்ஸ் கொடுக்குறேங்க. கடிக்கிற செருப்புமே கால்களை கடிக்கிற உறவும் வாழ்க்கையில் புண்ணாகும். கடிக்கிற செருப்பு கால்களையும், நடிக்கிற உறவு வாழ்க்கையும் புண்ணாக்கும். பஞ்சதந்திர கதைன்னு ஒண்ணு இருக்குது. பஞ்சதந்திர கதை. பஞ்சதந்திரன்னா இந்த குதிரை, இந்த கழுதை, அது தெரியுங்களா? 3வது முறையா ஏமாற கதைன்னு சொல்லுவாங்க. சிங்கம் என்ன பண்ணுச்சு? காட்டு ராஜா சிங்கம் அது என்ன பண்ணுச்சு? நரியை பார்த்துருச்சு. சரி, நரியை அடிச்சு கொண்டு போடலான்னு பிளான் பண்ணுச்சு. அது என்னச்சு, நீ தப்பிக்க வேணும்னா எனக்கு ஒரு உணவு வேணும் இன்னைக்கு, அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணு அப்படின்ட்டுச்சு. நரி என்ன பண்ணுச்சு? சுத்தி முத்தியும் பார்த்து ஒரு கழுதை இருந்திருக்குது. கழுதையை கூட்டிட்டு போயிடுச்சு. வா உன்னை வந்து காட்டுக்கே ராசா வாப்பாரு, ராஜா வாக்குறாங்க, அதெல்லாம் நீ வா உன்னை ராஜா வாய்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்குது. கழுதை என்ன பண்ணுச்சு? அது பாட்டு போயிடுச்சு. போனன்னு என்ன பண்ணுச்சு? சிங்கம் சரி நல்லா நம்மளுக்கு ஒரு உணவு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கழுதை என்ன பண்ணுச்சு? சிங்கம் என்ன பண்ணுச்சு? கழுதையினுடைய காதை ஃபர்ஸ்ட் பிடிச்சிருச்சு. கழுதையினுடைய காதை கடிச்சு போடுச்சு. கடிச்சோன்னா அது தப்பு தவறி ஓடிடுச்சு. எது? சிங்கம் கடிச்சது, கழுதை ஓடிடுச்சு. அப்புறம் மறுபடி சிங்கம் வந்து நரிட்டு சொல்லுது, என்ன அது ஓடி போயிடுச்சு, எனக்கு உணவு பசிக்குது, நீ ஏற்பாடு பண்ணி இல்லைன்னா உணத்தான் கொள்ளுவ அப்படின்றது. அதுக்கப்புறம் அந்த நரி, சிங்கம் இருக்கு, அந்த நரி என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிருக்குது. மறுபடியும் அதே நரிகிட்ட கழுதிட்டு போய் என்ன பண்ணிருக்குது? பாபா உன்னை வந்து ராஜா, சிங்கம் காட்டுக்கு ராஜா வாக்கவனு, அதனால நீ வராமல இருக்காத. இல்ல நான் அவர் என்ன சிங்கம் என்னை கடிச்சிருக்குது, என்னை கொல்ல பாக்குது, நீ வந்து மறுபடியும் உன்னை கூட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது. இல்ல உன்னை கொல்றதுக்கு இல்ல, கிரீடம் வைக்கும் போது உன் காது வந்து தடுக்க முடியல, அதனால வந்து அது காதை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிருக்குது. நீ கிரீடம் வச்சோம்னா உட்காராது இல்ல, அதுக்காக வந்து உன்னை காதை கடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கு. சரின்ட்டு அந்த கழுதை என்ன வந்துச்சு? நம்பிட்டு போயிடுச்சு. மறுபடியும் 2வது முறையும் போயிடுச்சு. 2வது முறை போனோன்னா அதை வாயை பிடிச்சி கடிச்சு போடுச்சு. அது மாதிரி தப்பி ஓடி போயிடுச்சு. என்னடா பத்தி இந்த சிங்கத்துக்கு செம்ம கோபம். என்னடா அது இப்போ நம்மளுக்கு உணவு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நரி மேல பயங்கர கோபம். என்னடா பண்றது, நரியை பிடிக்கிறதா கழுதை பிடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நரியை கூப்பிட்டு மாதிரி சொல்லியிருக்குது, நீ என்ன அந்த கழுதையை கூட்டிட்டு வந்து கடைசியில் பார்த்தா அது ஓடி போயிடுச்சு, எனக்கெல்லாம் தெரியாது, பசிக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லி அது தெரிஞ்சு தமிழ்ல சொல்லுது, அது நம்ம இங்கிலீஷ் சேர்த்துக்கிறோம். கொஞ்ச நேரம் இருக்குதுன்னு சொல்லி போயிருக்குதா. அப்புறம் மறுபடியும் அது போய் கழுதிட்டு பேசி, வா உனக்கு கண்டிப்பா சிங்க காட்டுக்கு ராஜாவை ஆக்க போறாரு, அதனால நீ பயந்துக்காத வா. ஏன்னா வாயை எதுக்கு கடிச்சாருன்னா, கிரீடம் வைக்கும்போது ஷேப்பா இருக்கணும்ல, வாய் நீளமா இருக்கும்போது அது கிரீடம் உள்ள வந்து உட்காராது, கிரீடம் வந்து உட்காராது. அதனால வந்து ஒரு ஷேப் பண்றதுக்காக உன்னை கொண்டாந்து வாயை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்றதுக்காக பண்ணாத, ஒன்னும் பயந்துக்காத வா அப்படின்னு சொல்லி போய் 3வது முறையா போய் உட்கார வச்சிருக்காங்க. உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன பண்ணிடுச்சு? நம்ம நரி அதனுடைய மூளை எடுத்து சாப்பிட்டுடுச்சு. எது? நரி வந்து மூளை எடுத்து சாப்பிட்டு, கழுதையினுடைய மூளை எடுத்து சாப்பிட்டுச்சு. கொண்டு போய் நரி கொண்டு போய் கழுதையை கொண்டு போய் சிங்கத்திட்ட விட்டுருச்சு. எல்லாம் ஃபர்ஸ்ட் நீ தோலை உரிச்சு வை அப்படின்னுச்சு. சிங்கத்தை என்ன வந்துருச்சு? சிங்கம் என்ன சொல்லிச்சு நரிட்ட, நீ எல்லாம் தோலை உரிச்சு வை, நான் சாப்பிட ரெடி பண்ணுவேன்னு சொல்லியிருக்குது. சிங்கம் என்ன பண்ணிச்சு? நரி என்ன பண்ணிச்சு? எல்லாம் தோலை உரிச்சு எல்லாம் வச்சு ரெடி பண்ணிடுச்சு. அது வந்து சாப்பிட்டு இருக்குது. சாப்பிட்டு போட்டு சாப்பிட வந்திருக்குது. சாப்பிட்டு போட்டு அப்படி எல்லாம் பார்த்துட்டு எங்க மூளை காணமேன்றது. ராஜா அதுக்கு மூளை இருந்து எதுக்கு வந்திருக்குது? அது மூளையே இல்லையா, அதனாலதான் நம்ம குக்கரை வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நரி சொல்லிச்சாமா. புரிஞ்சுதுங்களா ஐயா? அதுக்கு மூளை வந்து நரி எடுத்து சாப்பிட்டு போடுச்சு. சிங்கம் மறுபடியும் கேட்டு, சிங்கத்துக்கு மூளை வேணுமாமா, நரியினுடைய மூளை, அந்த கழுதையினுடைய மூளை வேணுமாமா, அதனால மூளை எங்கேன்னு ஃபர்ஸ்ட் கேட்டுக்குது. ராஜா அது மூளை இல்லைங்கிறது உங்ககிட்ட வந்திருக்குது, மூளை வந்து எதுக்கு வருது, இதை எடுத்து சாப்பிட்டுச்சு, இருந்தா நரி வந்து சிங்கத்துல அப்படி சொல்லுது. அத மாதிரி நம்ம சிங்க கதையா நரி வந்து கழுத கதையா நம்ம வந்து ஏமாறக்கூடாது, 3வது முறையும் ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக வந்து ஒரு சின்ன இது கதை. என்னடா வம்பா போச்சு அப்படிங்கிறீங்களா?
இது வந்து எனக்கு என்ன தெரியும், நான் மற்றபடி எனக்கு என்ன தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்லவே இல்லை. எனக்கு என்ன தெரியுமோ அத்தை நான் சொல்ல வந்தேன். எனக்கு தெரியாத மாதிரி நான் பாவனை பண்ணல. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் அவங்க வரக்கூடிய அம்மன் வேதாத்திரி பத்தி தான் பேச போறாங்க. இந்த அம்மாவும் வேதாத்திரி பத்தி பேசிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் வேதாத்திரி பத்தி பேச போர் அடிச்சு போயிடும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் இடையில அப்படி டாபிக்கை நான் மாத்தினது. ஏங்க மனிதன் உயிரிழந்த பிறகு அவனது உறுப்புகள் உயிரோடு இருக்கும் கால நேரம் இதை தெரிஞ்சுக்கணும் இல்லைங்க. ஆமா, சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கணும், பொய்ய பேசிட்டு போக கூடாது. எனக்கு தெரிஞ்சு சொல்லி பொய் டாவெல்லாம் விடக்கூடாது, உண்மையை சொல்லணும். மெடிக்கலா சொல்றது. கண் வந்து 31 நிமிஷம் இருக்கு. நம்ம உயிரிழந்த பின்னாடி கண் வந்து உயிரோட 31 நிமிஷம் இருக்கு. மூளை வந்து 10 நிமிஷம் இருக்கு. உயிரே போச்சுனால மூளை வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கு. காலினுடைய தசைகள் வந்து 4 மணி நேரம் அப்படியே இருக்கு. உயிரே போனாலுமே 4 மணி நேரம் அது உயிரோடு இருக்கு. தசைகள் வந்து 5 நாட்கள் இருக்குமாமா. இதயம் 4 to 6 hours. இதயம் வந்து 4 to 6 மணி நேரம் உயிரோடு இருக்கும். நுரையீரல் வந்து அதே மாதிரி 4 to 6 மணி நேரம். கல்லீரல் வந்து 8 to 12 மணி நேரம் இருக்கும். 8 to 12 மணி நேரம் கல்லீரல். கணையம் வந்து 24 மணி நேரத்துல இருந்து 36 மணி நேரம் இருக்கும் கணையம். சிறுநீரகம் 24 to 36 மணி நேரம். இது வந்து உயிரே போனாலும் இதெல்லாம் வந்து உயிரோடு இருக்குங்க. அதே மாதிரிங்க டைம் இருக்கிறமா, அரை மணி நேரம் இருக்கிறமா. அதாவது பிராண நஷ்டம், நம்ம மூச்சுடும் போது ஒரு பிராண நஷ்ட கணக்குன்ட்டு யோகாசத்துல இருக்குது. பேசும்போது 4 அங்குலம் வேஸ்ட் ஆகுது பேசும்போது. அதே மாதிரி நடக்கும்போது 8 அங்குலம், தொழில் புரியும்போது 10 அங்குலம். சண்டைகிட்ட யாராச்சும் போய் போட்டோம்னா 12 அங்குலம் வேஸ்ட் ஆகுது. இல்லை, அப்போ எனர்ஜி நான் பூஸ்டப் பண்ணிக்குவேன். தூங்கும் பொழுது 18 அங்குலம், அப்புறம் ஓடும்போது 27 அங்குலம், தாம்பத்தின் மூலம் 40 அங்குலம் வேஸ்ட் ஆகுது. இது வந்து பிராண நஷ்ட கணக்குன்னு சொல்லி யோகாசத்தில் அப்படி சொல்றாங்க. அப்புறம் ஒரு கவிதை, புத்தகம் அமைதியாக இருக்கும், புத்தகம் அமைதியாகத்தான் இருக்கும், படித்தவன் தான் ஆட்டம் போடுறான். பாட்டில் அமைதியாக இருக்கும், குடித்தவன் தான் ஆட்டம் போடுறான். செத்தவன் அமைதியாக இருக்கிறான், தூக்கிட்டு போறவன் தான் ஆட்டம் போடுறான். இந்த உலகத்தில் எல்லாமே தலைகளாக இருக்குது. அதான் பேர் தலையெழுத்து. எனக்கு என்ன தெரியும், எனக்கு தெரிஞ்சதான் சொல்றேன். அதாவது கிராமத்து பழமொழி என்ன சொல்லுவாங்கன்னா, இரும்பு முடித்த கையும் சரங்கு முடித்த கையும் சும்மா இருக்கதாமா. சரங்கு ராமனை போல ராசா இருந்தால் அனுமனை போல சேகவனும் இருப்பான், சேவகவன். அப்புறம் இரவு சீலையை நம்பி இடுப்பு கந்தையை அவிழ்த்து விடாதே, எரியாதே. இரவு சீலையை நம்பி இடுப்பு கந்தையை அவிழ்த்து விடாது. இதெல்லாம் வந்து கிராமத்து பழமொழிகள். சரி, வாழ்க வளமுடன். இதுக்காரும் அமைதியாக பொறுத்திருந்து என் பேச்சை கேட்டு
இதுகாரும் என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அமைதியாக்கி இருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு நாள் சந்திப்பு கொடுத்தால் நிறைய சொல்லலாம். போயிடுச்சுங்களா? நீ கேள்க குருவே துணை, தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் இன்றைக்கு பேச வந்த தலைப்பு நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அன்புமணி விளங்கும் சுரங்கும், வாழ்க வாழ்க அப்படின்னு நாம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவைப்பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இல்லறம் அல்லாது நல்லறம். இல்லறத்துல இருந்தா மட்டும்தான் நாம் நல்லறம் செய்ய முடியும். இல்லறத்துல இல்லைன்னா யாரும் நல்லறம் செய்ய முடியாது. அன்பும் திருவள்ளுவர் சொன்னா, அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அது அன்போடையும் அறத்தோடையும் இருந்தாதான் அந்த வாழ்க்கை பண்பும் பயனுமா இருக்கும் அப்படிங்கிறாரு. நம்ம மகரிஷி என்ன சொல்றாருன்னா, இல்வாழ்வான் இயல்புடையவான் மூவருக்கும் நல்லாட்டி நின்ற துணை. இல்வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஆண்கள் மூவருக்கு மொத்தம் 11 கடமைகள் இருக்குதான். அதுல முதல் கடமை பெற்றோருக்கு, மனைவிக்கு, மக்களுக்கு செய்யுமா. 3 கடமைகள் செய்யணுமா. அதுக்கடுத்த 3 கடமைகள் என்ன, துறந்தார்க்கும் தூவார்க்கும் இறந்தார்க்கும் செய்யணுமா கடை. துறந்தவர்கள்னா எல்லா துறவிகளுக்கு நம்ம கடமை செய்யணும். வறியவர்னா எதுவும் இல்லாத ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்யணும். இறந்தாருக்குன்னா இறந்தவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யணும். அதுக்கடுத்து நம்ம மகரிஷி என்ன சொல்றானா, தான், தனது, குடும்பம், உலகு, சுற்றம், இது எல்லாம் சேர்ந்து மொத்தம் 11 கடமைகளை செய்யணுங்கிறார். இல்லறத்துல இருந்துகிட்டு இந்த 11 கடமைகளை செஞ்சாதான் துறவிகள் தவம் செஞ்சதுக்கு சமமா இல்லறத்துல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி நம்ம மகரிஷி சொல்றாரு. அடுத்தது ஒரு திருமணம் செய்யறாங்க. திருமணம் செய்யறதுக்கு சடங்குல என்ன சொல்றாங்கன்னா, அவர் அர்ச்சகர் சொல்றது, அந்த ஐயர் சொல்றது நம்மளுக்கு தெரியாது. அவர் என்ன சொல்றாரா, அந்த இவர்கிட்ட மணமகன் கிட்ட நீங்க நம்மளுக்கு அது புரியாது. அந்த பொண்ணுகிட்ட சொல்ற மாதிரி, உன் தாய் யார் என்று தெரியாது, உன் தகப்பன் யார் என்று தெரியாது, இருந்தாலும் உன்னை திருமணம் செய்ய வந்திருக்கிறேன், என்னுடைய கருமாவை கழிப்பிறதுக்காக உன்னோட சேர்ந்து இணைகிறேன்னு சொல்லி சொல்றாங்களாம். நம்மளோட கருமா இந்த கருமா இதோட தான் இணையணும் இருக்குதான். கரு உருவாகும் போதே இந்த கருமாவோட இந்த கருமா சேர்ந்து இணையணும், இணைஞ்சாதான் நம்ம கருமாவை கழிக்கணும்னு மகரிஷி சொல்றாரு. நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாது, முன்ன இருந்தபோது தெரியாது. மணவளை கிழமைக்கு ஒரு பாடு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அதுக்கு மகரிஷி என்ன சொல்றாரு, தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன், அந்த ஈருயிர் விலைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள்லாம் என் சொத்தாச்சு, இந்த அரும்பெருவியில் முன்வேறி அரைத்து எல்லையில்லாத மெய்ப்பொருளை அடைவதற்கு உதவி யாரு, மனைவி. அப்புறம் தான் நம்ம குரு. இங்க மனவிலக்களுக்கு ஒரு பாடுதான் நம்ம குருவோட உதவி சேர்க்கை நடைபெறுது. அதனால இல்லறத்துல இருந்துகிட்டு நம்ம இதாகும் போதே அந்த இது சொல்றாங்களாம். அப்புறம் கல்யாணத்துக்கு போனா தேவையில்லாத பரிசுகள்லாம் வாங்கி கொடுக்க வேண்டாங்கிறாரு மகரிஷி. நம்ம அன்பளிப்புன்னு கிஃப்ட் நிறைய கொடுக்குறோம், அதெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா வாங்கி பரன்மலை தூக்கி போட்டுருவாங்க, பிரயோஜனமே இருக்காது. மணமக்களுக்கு அன்பளிப்பு என்ன தன்னா, பொறுமை என்ற அன்பளிப்பை பரிசா கொடுக்கணுமா. பொறுமைங்கிற அன்பளிப்பை கொடுத்தாதான் சினம்ங்கிறது இல்லாத இருக்குமா. குடும்பத்துல பிரச்சனை இல்லாத பிணக்கு இல்லாத இருக்கிறதுக்கு மணமக்களை வாழ்த்தணும். எதுக்கு 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ் வாழ்கிறாங்க. நம்ம இங்க மகரிஷி கிட்ட வர்றதுக்கு முன்ன நானே கூட நினைச்சேன், 16 பெற்று பேரு 16 குழந்தைங்களை பேத்து எப்படி நாம வாழ்றது, அத்தனை உருப்படியை பேத்து அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் கல்யாணத்துக்குள்ள போனா 16 செல்வங்களை பெற்றுதான் வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. மகரிஷியுமே 16 செல்வங்களை சொல்றாரு. தனம், தானம், கல்வி, இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, இது எல்லாம் சொல்லிதான் அவர் வாழ்த்த சொல்றாரு. நாமளும் அது மாதிரிதான் போய் வாழ்த்துறோம். வாழ்த்திட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடையும் கருணையோடையும் இருக்கணுங்கிறாரு. அப்படி இருந்தாதான் குடும்பத்துல பிணக்கில்லாத இருக்கும்.
மனைவிக்கு தெரியாத கணவன் வந்து பணம் சேமிச்சு வச்சுக்கிறது, செலவு செய்யறது, அந்த மாதிரி செய்யவும் கூடாது. அதே மாதிரி கணவனுக்கு தெரியாத மனைவி வந்து தனியா பணம் வச்சிருக்கிறது, செலவு பண்றது, சம்பாதிக்கிறது, அந்த மாதிரி செய்யவே கூடாதுங்கிற. செஞ்சா குடும்பத்துல பிணக்கு வரும். அந்த மாதிரி இது செய்யவே வேண்டாம். குடும்பத்துல வந்து அமைதி இருக்கணும். இதனோட பொருள் என்னன்னா குடும்ப அமைதி. மகரிஷியினோட இது வந்து குடும்ப அமைதி. அப்படி இருந்தா பிரச்சனைகளே வராது அப்படிங்கிறார். அதுக்கு வந்து நல்ல பாசமா இருக்கிறது வந்து விலங்குகிட்டே சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கதை, மான் 2 மான் இருக்குது. அந்த மான் வந்து ஒரு மான் வந்து மாசமா இருக்குது, கன்சீவ் ஆகி இருக்குது. ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு போகுது குட்டைக்கு. இந்த ஆண் மான் என்ன நினைக்குதாமா, பெண்மானை அது அவள் கன்சீவாக இருக்கிறா, அவள் தண்ணி நிறைய குடிக்கட்டும், நாம் கம்மியாக குடித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிற மாதிரியே பாவனை பண்ணிட்டு வந்துருதான். அப்புறம் இந்த பெண்மான் போய் நல்லா வயிறு ஃபுல்லாக குடிச்சிட்டு வருதான். அது பாருங்க, விலங்குகிட்டயே அப்படி ஒரு அன்பும் கருணை பாசம் இருக்குதுங்கிறாரு மகரிஷி. அதே மாதிரி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒன்று பார்த்தேன். ஒரு கோழியை வந்து சேவலை ஒரு கூண்டில் வச்சு அந்த குச்சி மாதிரி வச்சு அடைச்சி வச்சிட்றாங்க. அதை பொட்டைக்கோழி வந்து அதை எல்லாம் திறந்து விட்டு கூட்டிகிட்டு போகுது. அதுக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்க அந்த மாதிரி பாசம் அன்பு இதெல்லாம்? அந்த மாதிரி மனிதர்கிட்டையும் நம்ம இருக்கணுமா. கணவன் மனைவி கிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத எதுவும் பண்ணக்கூடாது. விட்டு கொடுத்தல், தியாகம், சகிப்புத்தன்மை, இது எல்லாமே இருக்கணுங்கிறாரு. அது இருந்தாதான் குடும்பத்துல பிரச்சனைகளாவது வரும். எந்த ஒரு சமுதாயத்துல வந்து இப்ப விவாகரத்து அதிகமா இருக்குது. என்ன காரணம்? புரிதல் இல்லை. புரிதல் இல்லாதனாலதான் பிரிவே வருது. புரிதல் வேணுங்கிறாரு. எந்த ஒரு சமுதாயத்துல வந்து விவாகரத்து இல்லாத சமுதாயம் இருக்குதோ அதுதான் நல்ல சமுதாயம்னு சொல்றாரு மகரிஷி. பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலையா, சரி விளைகிறீங்களா, இன்னொரு திருமணம் பண்ணிக்கங்க. மேலும் மேலும் 4, 5 அது மேலே நாட்டில் நடக்குது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வாழணும். அப்போ கணவர் சொல்றத மனைவி கேட்கணும், மனைவி சொல்றத கணவன் கேட்கணும். அந்த மாதிரி வந்தா குடும்பத்துல பிணக்கே எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி மகரிஷி சொல்றாரு. அப்புறம் தன்முனைப்பு இருக்கக்கூடாது. அதுக்கு வந்து நாரதர் கதை ஒன்று. நாரதர் வந்து சும்மா நாராயணா 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 இது பண்ணிக்கிட்டே இருந்தாராமா. நாராயணனை போய் பார்க்க போகும்போது, நீங்க என்ன என்னை பார்க்க மாட்டேங்கிறீங்க, நீங்க என்ன வேற ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னாராம். இல்லை, என்னோட பக்தர் ஒருத்தர் வந்து என்னை நினைச்சிட்டே இருக்கிறாரு, அவருக்கு வந்து அருள் கொடுக்கணும்னு நான் பார்த்துட்டே இருக்கிறேன் அப்படின்னா. ஆமா, நான் எந்த நேரம் 24 மணி நேரம் நாராயணா நாராயணா நாராயண நான் கூப்பிட்டு தான் இருக்கிறேன். நீங்க என்னைய நினைக்காத அவரை போய் வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா. சரின்னு அவர் ஒரு ஏழை விவசாயி. காலையில் எந்திரிச்சோடனே இறைவனை வந்து நாராயண பெருமாளை நினைச்சு சாமி கும்பிட்டு அவரோட வேலைகள்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு வயலுக்கு போயிடறாராம். மறுபடியும் அதே மாதிரி மத்தியானம் சாப்பிட்டுட்டு அவரை நினைச்சிட்டு சாப்பிட்டுட்டு வேலையில் முடிச்சுட்டு மறுபடியும் நைட்டு வராராம். நைட்டு வந்து குளிச்சுட்டு நாராயணா அவருக்கு நினைச்சிட்டு சாப்பிட்டுட்டு கும்பிட்டுட்டு தான் படுக்கிறாராம். அதுக்கு வந்து அவர் சரின்ட்டு அது இவர் சொல்லலை, பெருமாள் சொல்ல பேச ஒரு விளக்கு கிண்ணத்துல எண்ணெய் கொடுத்து, இது 3 முறை சுத்தி வா, இந்த உலகத்தை சுத்தி வானாராம். ஆனா எண்ணெய் சிந்தக்கூடாது, சிந்தாத சுத்திட்டு வரணும் அப்படின்னாராம். இவர் சரின்னு அந்த எண்ணெய் கீழே சிந்தக்கூடாது அதை பார்த்துட்டே சுத்திட்டு 3 முறை, சரிப்பா நான் போயிட்டு வந்துட்டேன் பெருமாளை அப்படின்னாராம். சரி, இந்த 3 முறை சுத்தினே இல்லை, நீ என்னை எத்தனை தடவை நினைச்ச அப்படின்னாராம். எங்க நினைக்கிறதுக்கு நேரம், இந்த எண்ணெய் கீழே ஊத்திருமான்னு அதை பார்க்கவே எனக்கு நேரம் சரியா போச்சு, நான் எங்க போய் எண்ணெய் பார்க்கறது அப்படின்னு சொன்னாராம். இதுதான் வந்து அவர் வந்து தினம் என்னை 3 முறை நினைக்கிறாரு. என்ன, அதனால வந்து அவருக்கு அருள் புரியறேன். நீ பொழுதுக்கு நினைச்ச அந்த 3 சுத்திலேயே நீ மறந்துட்டு இல்ல, நினைச்சியா நினைக்கல இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்குதான் தன்முனைப்பு வேண்டாம், தன்முனைப்பு இல்லாத இருக்கணுங்கிறதுக்காக அந்த கதை வந்து சொல்றாங்க. தன்முனைப்பு இருக்கக்கூடாது, ஈகோவும் இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருவர் கணவன் மனைவி குழந்தைகள் பெரியோர்கள் எல்லாத்தையும் பெரியவங்கள இப்ப கூட்டு குடும்பமா இருக்கிறாங்களா? இருக்கிறது இல்லை. முன்னையெல்லாம் அந்த காலத்தெல்லாம் வந்து கணவன் சொல்றபடிதான் மனைவி கேட்டுக்கிட்டு எல்லாம் இருந்தாங்க. இப்ப வந்து அந்த ட்ரெண்டே மாறி போச்சு. ஆண்கள் சொல்றபடி பெண்கள் கேட்டுக்கிட்டு எல்லாம் சரிங்க சரிங்க நம்ம எதனா சொன்னா சரிங்க அப்படின்ட்டு தான் போயிட்டு வந்துருந்தோம். இப்ப கேட்கறாங்களா? அது இல்லை. இப்ப மனைவி சொல்லே மந்திரனும் மனைவி சொல்றதா வந்து கணவன் கேட்கறதா இருக்கு. என்ன பண்றது? மாறிடுச்சு, சூழ்நிலைகள் மாறிடுச்சு. அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் குடும்பம் நடத்த முடியும், இல்லைன்னா குடும்பம் நடத்தவே முடியாது. என்ன பண்ண முடியும்? ஆண்களோட இது, நான் வேலைக்கு போறேன் நீ வேலை செய்ய,
நான் வேலை செய்ய முடியாது, உன் பிள்ளைங்களை பார்த்துக்கோ அப்படின்னு என்ன பண்ண முடியும்? அந்த காலத்துல எல்லாமே கூட்டு குடும்பமா இருந்து மாமனார் மாமியார் நாத்தனார் எல்லாரும் இருந்துதான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்த்துட்டு இருந்தாங்க. இப்பத்த நடைமுறைக்கு அது இல்லை. அதனால குடும்பத்துல நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தல், தியாகம், சகிப்புத்தன்மை இருக்கணும். அதே மாதிரி அன்பும் கருணையுமாக இருக்கணும். காலம் தேவை இதெல்லாம் புரிஞ்சு ஒரு பொருள் தேவையா, நம்மளுக்கு இது தேவையா அப்படின்னு பார்த்து நம்ம வாங்கணும். இல்லை எனக்கு வாங்கி கொடு, எனக்கு வேணும் அப்படின்னா என்ன வரும்? குடும்பத்துல பிரச்சனை தான் வரும். இல்லம்மா இப்ப இல்லை அப்புறம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சரின்ட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை. இல்லை எனக்கு இப்ப ஏதோ வாங்கி கொடு அப்படின்னா அந்த குடும்பத்துல என்ன ஆகும்? சண்டை தான் வரும். அதே மாதிரி சிக்கனம், சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம், சீர் செய்த பண்பாடுங்கிறது. அந்த மாதிரி இருந்தா பொருளாதாரத்துல பிரச்சனையே வராது. மகரிஷி அதுல பொருளாதாரத்துல பிரச்சனை வருது என்ன காரணம்? நம்மளுக்கு வருமானம் கிடையாது, வரவுக்கு மீறின செலவு பண்றோம். அப்ப என்ன வரும்? குடும்பத்துல பிரச்சனை வரும். வரவுக்கு மீறின செலவு பண்ணக்கூடாது, சிக்கனமா இருக்கணும், இது வேணுமா வேண்டாமான்னு சிந்தனை செய்யணும், சீர்திருத்தமும் செய்யணும். நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போய் இருக்கணும். அதே மாதிரி குழந்தைகளே அப்படிதான். குழந்தைகளையுமே வளர்த்துறதுல இது அது நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிறார் மகரிஷி. அதுக்கு அடுத்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் தெய்வத்துள் வைக்கப்படும். நாம் கடமை செய்யறோம், இல்லறத்துல கடமை செஞ்சிட்டு இருக்கிறோம், இல்லறத்தையே பார்த்துட்டு கூடாது. மகரிஷியில 35 வயசுலயே இது உலக சமுதாய சேவையத்து கடமையற ஆட்டம் வந்தாரு. நம்மளால வர முடியல. நான்லாம் வரும்போது 50 வயசுல வந்தேன். இதுல முன்னையே வந்திருக்கலான்னு தோணுச்சு, வர முடியல. இருந்தாலும் வந்த பிற்பாடு தான் தெரியுது எவ்வளவு பெரிய கடல், என்னென்ன இது இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். குடும்ப அமைதியை பத்தியே நம்ம தெரிஞ்சுக்காத இருக்கிறோம். மன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னையெல்லாம் கோவம் நிறைய வரும், சண்டை வரும், அதை வாங்கி கொடுத்தோம். இப்ப வந்த பிற்பாடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாறி நாம இது தேவை இது தேவையில்லை, இப்படி பேசணும் இப்படி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு பண்பாடு கரெக்டா தெரிஞ்சுக்கிறோம். இப்படிதான் இருக்கணும், குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும். பையன் ஒன்று பேசினாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், மருமக பேசினாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், பிள்ளைய சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம போகணும். அதனால குடும்பத்துல ஒருவருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும் அப்படிங்கிறாரு மகரிஷி. எறும்பு சேர்க்க எலி இழுத்த கதையாம். ஆண்கள் நிறைய சம்பாரிச்சுட்டு வராங்க, நாம அதை செலவு பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன இருக்கும்? வாழ்க்கையில ஒண்ணுமே மீதியே மிச்சமே இருக்காது. அதனால அதிகாரமும் வேண்டாம், அதிக காரம் உடலை கெடுக்குமா. அதிகாரமும் வேண்டாங்கிறாரு. யாரையும் குறை சொல்லவும் வேண்டாம், குறை சொல்லவே சொல்லாதீங்க. உங்களுக்கு பிடிக்கல கம்முன்னு ஒதுங்க. யார் சொன்னாலும் எதை சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க. இப்பத்த இதுல சொன்னோம்னா நம்ம சொன்னா கேட்கவும் மாட்டாங்க. அதனால சொல்லி பார்ப்போம், முடியலையே நம்ம கம்முன்னு பேசாது ஒழிக்கும். அதிகாரம் பண்ணக்கூடாது, பொறுமையா சொல்லி பார்ப்போம், முடியலையே கம்முன்னு பேசாத நம்ம ஒதுங்கிக்கணும். அதுதான் நம்மளுக்கு நல்லது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தாதான் குடும்பத்துல குடும்பம் நல்லறமா இருக்கும், இல்லறம் நல்லறமா இருக்கும். இல்லறத்துல நம்ம சந்தோஷமா இருந்தாதான் நம்ம நல்லறம் செய்ய வர முடியும். குடும்பத்துல பிரச்சனையே இருந்துட்டு இருந்தா நாம இங்க எதனா தொண்டு செய்யறது பேசுறது பண்றது எதனா முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால உடற்பயிற்சி நம்ம செய்யணும், அகத்தாவம் செய்யணும், அகத்தாய்வு செய்யணும். அதை செஞ்சுக்கிட்டே மனவளக்கலையில் நம்மள இருக்கிறோம். அதை செஞ்சுட்டே வந்தா கரெக்டா அந்த இது சரியாயிரும். வராதவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது, சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. நினைச்சா ஊருக்கு கூட்டிட்டு போ, நாங்க போகணும் இங்க போகணும், நான் வீட்டுல சாப்பாடு சிம்பிளே சொல்லுவாங்க. நாம அப்படி சொல்றோமா? கரெக்டா இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய் செஞ்சிட்டு இருக்கோம். அதனால இல்லறத்துல நாம இருந்துகிட்டே நல்லறம் செய்யணுங்கிறாரு. இல்லறம் இல்லாத நல்லறம் செய்யவே முடியாது, ஒரு காலத்துக்கு நம்ம செய்ய முடியாது. அதே மாதிரி நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க ஒத்துழைச்சா மட்டும்தான் நம்ம இங்க செய்ய முடியும், இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே பண்ணவே முடியாது. மனைவி அடங்காப்படாதுன்னு சொல்லக்கூடாதான். கணவனை நீ ஒரு மிருகம், நீ ஒரு மனுஷனா, நீ ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லக்கூடாதான். அதே ஒரு பாவமா. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று. இவருக்கு இவங்களை தான் நாம இது பண்ணிட்டோம். ஐயோ என்னை எங்கேயெல்லாம் கேட்டாங்க, நான் இங்க உன்னைய கட்டிட்டு சீரழினேங்கிறேன். அவர் ஐயோ நான் எவ்வளவு நல்ல பொண்ணா கட்டலான் இருந்தேன், உன்னைய கட்டிக்கிட்டு இவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கூடாதான். தலையெழுத்து எதுவோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர்
கேட்டு செஞ்சு உக்காந்து பேசினாவே பிரச்சனைகள் தீர்ந்துருங்கிறாங்க. நான் முதல்ல உட்காந்து பேசுறதுக்கு நேரம் இருக்குதா? செல்லில் தான் நேரம் இருக்குது. எந்த நேரம் செல்லை பார்த்துட்டு இப்போ செல்லு வந்தவரைப்படி பேச்சும் குறைஞ்சி போச்சு. செல்லுலேயே நோண்டிக்கிட்டே உட்காந்துருக்குறோம், பேச்சும் குறைஞ்சி போச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டு இதை செய்யலாமா, இது செய்ய வேண்டாமா, இது செஞ்சால் நல்லதா கெட்டதா, அதெல்லாம் யாருமே இப்போ யோசிக்கிறதே கிடையாது. யோசிக்கிறது நம்ம யோசிக்கலாம். இப்போ இருக்கிற பிள்ளைகள்லாம் வந்து அது எனக்கு இது வேணும்னா இது வேணும், இங்கே கூட்டிகிட்டு போகணும், இங்கே கூட்டிகிட்டு போகணும், நீ வரைய நான் போட்டா அப்படிங்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து கணவன் வந்து முன்னாடி போய் மனைவி பின்னாடி தான் போவாங்களாம். நேருக்கு நேர் நின்று பேச மாட்டாங்களாம். மாமனார் மாமியா எதுக்காலும் உட்காந்து கூட பேச மாட்டாங்களாம். அப்படியெல்லாம் இருந்த காலம் போய் இப்பெல்லாம் நல்லா ஜோடியாக உட்காந்துக்கிட்டு மாமியா தான் கீழே உட்காந்துருக்கணும், மருமகளை மேலே உட்காந்துருக்கணும். உட்காந்துக்கிட்டு நம்மளதான் அதிகாரம் பண்ணணும். ஒரு வாட்ஸ்அப்பில் போய் ஜூஸ் அந்த அம்மா வெயிலேருந்து வருது, மாமியா வந்து சுமதி போய் ஜூஸ் அப்படிங்கிறது அது சரியா கேட்கல காதுல, என்னத்த ஜூஸ் போட்டு வச்சிருக்கிறீங்களா ஃப்ரிட்ஜ்லையா, நான் போய் எடுத்துட்டு வரட்டா அப்படின்னு போகுது. அங்க போய் பார்த்தா ஒண்ணு இல்லை. நான் என்ன சொல்றத முழுசா கேட்டியா? ஜூஸ் போட்டுட்டு வா, வெயில இருந்து வந்தமா ஜூஸ் போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன். நீ அதனால அவசரமா போய் ஃப்ரிட்ஜை திறந்துக்கிட்டு ஜூஸ் போட்டிருக்குதான்னு கேட்கற. போட்டுட்டு வான்னு சொன்னீங்களா அப்படின்னு அந்த மாதிரி காலம் இருக்குது. இப்ப மாமியை செஞ்சா மருமக உக்காந்துட்டு சாப்பிடலாங்கிற நிலைமையில இருக்குது. எப்படி இருக்குது காலம் பாருங்க, எப்படி போய்கிட்டு இருக்குதுன்னு. சொல்றத கூட சரியா காதுல வாங்கறது கிடையாது. மாமியை செஞ்சா பரவாயில்ல, மருமக சாப்பிடலாம். ஆனா பசங்க எவ்வளவோ பரவாயில்ல, அம்மா செஞ்சு போட்டதை பேசாத சகிச்சு சாப்பிடுதுங்க. சாப்பிட்டுக்கிட்டு இப்பயும் பொண்டாடி சேரதே சேர்த்துட்டு சாப்பிடுதுங்க. என்ன பண்றது? இல்லைன்னா அந்த சாப்பாடும் கிடைக்காது. எதனா பேசினா சாப்பாடே கிடைக்காது. நீ செஞ்சு சாப்பிடு, நான் சாப்பாடே செஞ்சு போட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி குடும்பத்துல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தியாகம் பண்ணி சகிப்புத்தன்மையோட இருந்தா மட்டும்தான் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமா இருக்கும். இல்லைன்னா நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றத நீ கேட்க மாட்டேன்னு சொன்னா அது குடும்பம் வந்து பிரச்சனை தான் வரும். நிறைய குடும்பங்கள்ல இதனாலதான் வந்து விவாகரத்து வர்றதுக்கு காரணம் என்ன? புரிதல் இல்லை, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதுவும் சின்ன ஜெருசும் கூட புரிஞ்சுக்கிறதுங்க, பெரியவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. பெரியவங்கனாலே பிரச்சனை வந்து குடும்பத்தை பிரிச்சிடறாங்க. உன் பொண்டாட்டி சரியில்லடா, உன் பொண்டாட்டி அப்படி பண்றாடா, இப்படி பண்றாடா, சரியில்லடா, நீ டைவர்ஸ் பண்ணிட்டு வேற பொண்டாட்டி கட்டிடலாம்டா. அப்படியே நிறைய குடும்பத்துல அந்த மாதிரி பெரியவங்களே புரிதல் இல்லாத இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவங்க பாடு பொழைச்சிட்டு போறாங்க, என்னமா பண்ணிட்டு போறாங்க. நம்மளை கேட்டா நம்ம பதில் சொல்லுவோம், இல்லையா கம்முன்னு விட்டுருவோம். அதை விட்டுட்டு உன் பொண்டாட்டி என்னை கேட்கறது இல்லை, என்கிட்ட சொல்றது இல்லை, அதை பண்றா இதை பண்றான்னு சொல்லி. ஆனா அவங்களுக்குள்ள பிரச்சனையே வர்றதில்லை, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனையே வர்றதில்லை. பெரியவங்களுக்குள்ள இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுது, இங்க மாமியார் வீட்டில் நடக்கிறது எல்லாம் அவங்க அம்மாட்ட சொல்லிடுறதா. அவங்க அம்மா 1க்கு 2 சொல்லி கொடுத்து உடனே தனி கொடுத்தோம். போ, உங்க மாமியா கூட இருந்தா சரியே வராது, நீ தனியா போ, தனியா போனீங்கன்னா நீ நல்லா இருப்ப, ஒட்டுக்கா இருக்கிறவங்க நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. பெரிய வந்து முதல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பிள்ளைங்க என்னமோ நல்லதோ கட்டதோ அந்த குடும்பத்தை பொழைக்குதுன்னு விட்டுருணும். அது கிடையாது. இப்போ உள்ள பூந்துக்கிட்டு நீ அதை பண்ணாத இதை பண்ணாத, நீ சோறு ஆக்காத, நீ அடுப்புட்டு போனேன்னா உன்னையே வேலைக்காரியை போட்டுருவாங்க, போகாத அடுப்புட்ட தீச்சு வை, தோசையை தீச்சு வை, காய் தீச்சு வை, செய்யாத அப்படிங்கிறாங்க. அப்புறம் எப்படி குடும்பம் எப்படி வந்து நல்லதொரு குடும்பமா எப்படி இருக்குங்க? வர்ற பிள்ளைங்களுக்கு நம்ம நல்லது கெட்டதை நம்ம தான் சொல்லி தரணும், பெற்றவங்க சொல்லி கொடுக்கணும், எல்லாம் மாமனார் மாமியா கிட்ட கற்றுக்கணும். அந்த பிள்ளைங்க படிப்பு முடிச்சுட்டு வருதுங்க, வேலைங்களும் தெரியறதில்ல. சொல்லி கொடுத்தா எதை கற்றுக்குதுன்னு வச்சுங்க, அதை கற்றுக்கிறதுக்கு விட்றாங்களா? அவங்க அம்மா விட்றதில்ல. சொல்லி நீ தனியாக போ, நீ தனியாக போனேன்னு நீ கடையில் வாங்கிட்டு வந்து கொடு, என்னால் செய்ய முடியாது. காலையில் ஒரு நேரம் சாப்பாடு செய்வேன், நைட்டு நீ வாங்கிட்டு வந்து கொடு, இல்லைன்னு செய்ய முடியாது. மீறினா உன் பிள்ளைகள் நீ பார்த்துட்டு நான் செய்யறேன், இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன். இப்படி இருந்தா குடும்பம் வந்து எப்படி ஒரு நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அந்த காலத்துல இந்த மாதிரி இல்லவே இல்லை. கூட்டு குடும்பமா இருந்து நல்லா மாமனார் மாமியா நாத்தனார் எல்லாத்தோடையதான் அட்ஜஸ்ட் பண்ணி போய் இருந்தாங்க. இப்ப காலம் மாறிடுச்சு. ஆனா ஆண்களோட நிலைமை அப்ப வந்து ஆணாதிக்கம் இருந்தது. ஆண்கள் சொல்றது போனாதான் போகணும், போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, அப்படிதான் இருந்தாங்க. பெண்கள் வந்து கட்டுப்பட்டு ஆண்கள் கட்டுப்பட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அப்படி இல்லை. ஆண்கள் வந்து நீ அந்த இடத்துக்கு போகக்கூடாது, பொம்பளை இவ வீட்டுக்காரி சொன்னானா அப்ப ஆம்பளைக்கு போகக்கூடாது, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போகாத அப்படின்னா போகக்கூடாது. என்ன பண்றது? அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும். குடும்பம் வந்து குழந்தைங்கன்னு ஆயிருது, அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தானே போகணும். அப்ப பெண்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போன மாதிரி இப்ப ஆண்களோட நிலைமை தான் ரொம்ப மோசமா இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க,
அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க. அப்புறம் என்ன பண்றது? குடும்பம் நடந்தாகணும், வாழ்க்கை ஓட்டி ஆகணும். கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, நடந்துதான் ஆகணும். வேற என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போனா மட்டும்தான் அந்த குடும்பம் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமா இருக்கும். இல்லைன்னு வச்சுங்க, பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். மகரிஷி சொன்ன மாதிரி சிக்கனம், சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம், செய்த பண்பாடு, இது 4 இருந்ததுன்னா பொருளாதாரத்துல பிரச்சனையே வர. பொருளாதாரம் காசு பணம் இல்லாததான் பிரச்சனை. இப்போ ஒண்ணு கேட்கறான், உதவியே கேட்கறான். அப்படி கவிதா காசு தான் வாங்கி கொடுப்பான், இல்லைன்னா என்ன பண்ணுவான்? வாங்கி தர மாட்டான். வாங்கி கொடுக்கலாம், நீ வாங்கி கொடுக்கல இல்ல அப்படி மூச்சு எழுதுட்டு உட்காந்துக்குதுங்க. என்ன பண்றது? அந்த காலத்துல கேட்பாங்க, வாங்கி கொடுக்கலன்னா கூட கம்முன்னு இருந்துக்குவாங்க, கேட்கவும் மாட்டாங்க. அவங்களா வாங்கி கொடுத்தா வாங்கிக்குவாங்க, இல்லைன்னா யாருமே வாங்கி கேட்கவும் மாட்டாங்க. ஆனா அப்ப வாங்கி கொடுத்தாங்க, மனைவிக்கெல்லாம் வேணுங்கிறத கணவன்மார்கள் வாங்கி கொடுத்தாங்க. இப்ப கேட்கறதுக்கு முன்னே இவங்களே கேட்டா வாங்கிக்கிறாங்க. எனக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, இல்லைன்னா அவங்க கூட பேச மாட்டேன், சோறு ஆக்க மாட்டாங்க, போங்க அம்மா வீட்டுக்கு அப்படின்றாங்க. என்ன பண்ண முடியும்? ஆண்களோட நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்குது. நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம்னா இப்ப அதுக்கு என்ன அர்த்தனே தெரியாத இருக்குது. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோட வாழணும், கேட்டு செய்யணும். இப்படிதான் செய்யணும், நான் செய்யட்டுங்களா, இதை செய்யட்டுங்களா? சாப்பாடு செய்யறதுக்கே அப்ப எல்லாம் என்ன சாப்பாடு செய்யறது அப்படின்னு கணவனா மாமியாரை கேட்டுட்டு தான் செய்வாங்களாம். இப்ப நான் ஆக்கி போட நீ சாப்பிடு, உன்னை எதுக்கு நான் கேட்கணும்? நானும் கேட்க மாட்டேன், நான் என்ன செஞ்சு போடணும் அதை சாப்பிடு, சாப்பிடாடி போ அப்படிங்கிற நிலைமை இருக்குதானா? அது மாறணும். நிறையா இது மாறுனாக்கா சரியா பேரால மனவளக்கலைக்கு வந்தா கொஞ்சம் சரியா மாறிடும். நாம கொஞ்சம் வந்த ஒரு பாடு கொஞ்சம் இருக்க. நானா அதுக்கு முன்ன அப்படிதான் இருந்தேன், கொஞ்சம் கோபம் வந்தது, எல்லாம் தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாறிட்டு வருது. எல்லாத்தையும் சகிச்சுட்டு வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறதா இருக்குது. அப்புறம் என்ன பண்றது சொல்லுங்க? அதனால ஒருத்தருக்கு ஒருத்தரே விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோட வாழ்ந்தா நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகமா அமையும். இந்த வாய்ப்பை அளித்த பவானி அறிவித்திருக்கோயிலுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். தீபான கருத்துக்களை, ஆழ்ந்த கருத்துக்களை, சிந்தனைகளை, சீர்திருத்தங்களை, வாழ்வியல் நடைமுறைகளை வாழ்வில் ஆண்கள் படும் கஷ்டங்களை ஆண்கள் படும் கஷ்டங்களை, ஏன் இளைஞர்கள் திருமணம் செய்ய வேண்டாம் இப்படி ஒரு கல்யாணம் தேவையா? எனவே படாத பாடுபட்டு இந்த வாழ்க்கை கடலிலே நாம் செய்கின்ற பிரயாணம், அதாவது அந்த கப்பல் அல்லது போட்டு எத்தனை பக்கம் ஓட்டை கொடுத்து அதை அடைச்சு அது போய் சேருமா சீரழியுமா என்பதை நம்மை படுத்த கடவுளுக்கே தெரியாது. அதெல்லாம் அவங்க ஜோக்காக சொன்னாங்க, அப்படியெல்லாம் இல்லை. இந்தியாவை பொறுத்தவரை உங்களுக்கு 140 கோடி மக்கள் வாழுகின்ற மக்கள் தொகையில் 5 ஆண்டுகளுக்கு முந்தி சென்சஸ் 1 கோடி பேர் தான் தனியாக இருந்து வாழ்ந்தாங்க. இப்போ இந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே 7 கோடி பேர் தனியாக வாழ்கிறாங்க. அப்படின்னா அவங்க டோட்டலாக பிரிஞ்சு வாழ்கிறோம். கணவன் மனையாக வாழாமல் இருக்கிற மக்கள் தொகை 7 கோடி. ஆக 133 கோடி பேர் ஜோடியாக தான் வாழ்கிறாங்க. ஆக அதனால் மோர் தென் 95%. அதனால் இதை நம்ம ஒன்றும் பெருசாக வருத்தப்பட வேண்டியதில்லை. வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கும், அவங்க அப்படி சொல்கிறாங்க, அப்படியே ஜோக் அடிக்கிறாங்க, அவ்வளோதான். வாசப்படி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது எப்பவுமே நான் கூட்டங்களில் கூட சொல்லியிருக்கேன், இது ஆக்சுவலாக இது எனக்கு நன்றியோடு சொல்கிற நேரம் இருந்தாலும் சொல்கிறேன், இது ஏகப்பட்ட ஜோக் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் ஒரு குறிப்பாக சொல்கிறேன் கேட்டுங்க. நீங்கள் 2 புத்திசாலிகள் கருத்து வேறுபாடு வரும். அதனால சண்டை போடுறது, ஒரு குடும்பத்தில் தகராறு பண்ணுறது, அம்மா கிட்ட பையன் தகராறு பண்ணுறது, பிள்ளைய தகராறு பண்ணுறது, அது இருக்கும். அதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பசங்க தகராறு பண்ணுறதே கிடையாது, பிள்ளைய தான் அம்மா கிட்டே அப்பா கிட்டே தகராறு பண்ணுறாங்க. பெண் குழந்தைகள் பண்ணுற அட்டகாசம்னா ஒன்றும் இல்லை, அவங்க தான் நீங்கள் அந்த அம்மா சொன்ன மாதிரி பிடிச்சி புரியல, இன்றைக்கு எனக்கு இது வேணும். ஒரு பொண்ணு கூட 4 பட்டு புடவை வேணும், 4 பட்டு புடவை எடுத்தாங்க. அந்த அளவுக்கு வசதி இருக்கிறதுனால தான் கேட்குறாங்க.
அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு சிரமம்னு அது கேட்குறாங்க. ஆக பெண்கள் பசங்க 4 பேண்ட் வேணலாம் கேட்க மாட்டான், அவன் பாட்டுக்கு அப்படியே போய்க்குவான் வந்துக்குவான், அவன் ஏதோ ஒரு பண்ணிக்குவான். அதனால பெண்கள் பிடிவாதமாக, அது காரணம் பெண்கள் அல்ல, பெண்களை வளர்த்திய பெண்கள். தாயை போல பிள்ளை நூலை போல சேலைங்கிற மாதிரி பெண்களை அவளை செல்லம் கொடுத்து வளர்த்தி கேட்கறதையெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்ச்சி பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த பெண்கள் அவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறார்கள். அதை அந்த அம்மா கடைசியாக சொன்னாங்கல்ல, எல்லாம் வாழ்க்கையில் அனுபவங்கள் சரியா போயிடும், அதை பட்டா தான் தெரியும் என்று சொல்கிறாங்கல்ல. அதனால் அனுபவம் வந்து நம்மளை சித்திரவதை பண்ணி போடும். அப்புறம் வாழ்க்கை அனுபவங்கள்ங்கிற அது நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் வயசுக்கே அப்படி துள்ளி விளையாடும் குழந்தைகளாக, பெண் குழந்தைகளும் சரி ஆண் குழந்தைகளை பார்த்த நீங்கள் திருமணமாகி 10 ஆண்டு கழித்து அந்த பையனையும் சரி பிள்ளையும் சரி பாருங்கள், எவ்வளோ வசதியான இடத்து பசங்களாக இருக்கட்டும், அளவுக்கு அதிகமாக படித்த கல்லூரி பேராசிரியராக இருக்கட்டும், பேராசிரியர் கூட அவர் புறப்படுற போது அப்படியே கண்ணடிக்கு முன்னால்னு பார்க்குறாரு. இந்த சோகம் மக்கள் பையனுக்கு தெரியக்கூடாது. ஆக கல்லூரி பேராசிரியர் கூட கண்ணாடிக்கு முன்னால்னு போட சார் எனக்கு நல்லா இருக்காருன்னு சொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா அது ஒரு சாதாரண பிரச்சனையாக இருந்தாலும் அது அப்படியே மனசில் ரொட்டேஷன் ஆகிற போது பிரச்சனையாக தான் இருக்கும். நீங்கள் அது மாதிரி சொல்கிற போது, அதாவது ஒரு கல்லூரி பேராசிரியர்